I'll just tell you 10 crore பண்ணிட்டு அதில் 5 crore லாபம் எடுக்கிறதுக்கும் 1000 crore பண்ணிட்டு 10% profit which is 100 crore பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். See at the end of the day we feel like 1000 crores பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் நான் போடணும், நான் மண்டே பிச்சுட்டு உருளும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. You will have the team to do that. நீங்கள் 10 crore பண்ணும்போது உங்கள் மைண்ட் எப்படி மாஸ்டராக ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி தான் 1000 crores பண்ணும்போதும் மாஸ்டராக ஒர்க் பண்ண போகுது. You will still be the entrepreneur or you will still be the founder who is happy with what you are having. But at back of the mind, if anything doesn't happen and if you have today's food, be grateful, go gratitude. I'm happy. Gratitude நீங்கள் எவ்வளோ காமிக்கீங்களோ அந்த அளவுக்கு you will get the patience. If you want to become a genius, that is expert. ஒரே ஒரு niche எடுத்துட்டு 1000 hours practice பண்ணுங்க. 1000 hours is something for 4 years. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் practice பண்ணுமா? Just 4 years consistently and upgrade 1% every day. இவ்வளவுதான் to become an expert or a genius. I would say like if you have a skill, use the skill in 3 ways. One is you can give a service. Second thing is you can consult. Third thing is you can make a course out of that. எந்த பிசினஸ் இருந்தாலும் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயே காலி. ஓகேங்களா? அந்த கடனே நம்மளை காலி பண்ணிடும். ஸோ கடன் வாங்காமல் நம்மளால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். பின்னாடி சட்டை நல்லா கிழிஞ்சிருக்கு ப்ரோ, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இனிஷியலி நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ்லாம் போயிருக்கேன். See that happens, ஓகேங்களா? ஆனால் ஒரு தடவை சட்டை கிழியும் போது தானே கஷ்டமாக இருக்கும், பல தடவை கிழியும் போது அப்போ அப்படின்ற மாதிரி. இஃப் யூ see someone who is at the same position for a longer period, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்இஓ அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். எஸ்இஓனா என்ன, நம்மளோட பிஸ்னஸ் வெப்சைட், நம்மளோட இ-காமர்ஸ் சைட்டை எப்படியெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை எப்படி ஆன்லைனில் கொண்டு வரது, ஆன்லைனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி அதை ஸ்கேல் அப் பண்ணணும், நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த எபிசோடில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா எஸ்இஓ எப்படி பண்ணணும், ஆன்லைனில் உங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி எப்படி ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் இந்த எபிசோட் மூலியமாக உங்களுக்கு கிளியர் கட்டாக கிடைக்கும். ஸோ வெல்கம் டு another insightful episode of our podcast. இந்த எபிசோடில் நம்மளோட கெஸ்ட் மிஸ்டர் ஆஸ்கர் கோமஸ் 7 Eagles அப்படிங்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எஸ்இஓ ஆப்டிமைசேஷன், க்ரோத் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக இந்த எபிசோடோட எண்டில் நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி பேசியிருக்கோம். பிகினிங்கில் நம்ம ஏர்ன் பண்ணும்போது நம்மளோட பர்சனல் க்ரோத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸில் எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ ஆஸ்கர் கோமஸ் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா வந்து இந்த எபிசோடோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். இந்த எபிசோடில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஃபுல் பாட்காஸ்ட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Now let's get into the convo with Mr. Ashkar Gomas. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக இருக்கும் ப்ரோ, செமையாக போயிட்டுருக்கு. ஓகே, என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கு ப்ரோ? ஸோ ஆக்சுவலி வந்து நான் 7 Eaglesனு ஒரு க்ரோத் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு ஒரே பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸை வந்து பார்க்குறது ஒரு பிராண்டுக்கு தேவையானது. இட் குட் பி அன் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன். ஸோ டிஜிட்டல் மீடியம் இஸ் largely used, but offline medium என்னென்ன சப்போர்ட் பண்ணலாமோ அதுவும் பண்ணுறோம். Slowly we are shifting ourselves into technology side also, like mobile applications, web apps, so சில ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியும் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். விச் இஸ் லைக் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் போகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் மார்க்கெட்டிங், எஸ்இஓ அண்ட் தென் தி அதர் மார்க்கெட்டிங் ஸ்டஃப்பில் தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 7 Eagles வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் ஒரு அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுவோங்கிறது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்து? ஓகே, ஸோ 7 Eagles வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரனர் பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். லைக் இந்த பிராண்டு காரணம் நான் கிடையாது, எங்கள் அப்பா தான் இந்த பிராண்ட் வச்சாங்க. ஸோ அப்பா வந்து ஒரு 2-wheeler மெக்கானிக். அவர் கடைசியான ஒரு ஒர்க் ஷாப்புக்கு அந்த பெயர் வைக்கணும்னு க்ரியேட் பண்ணிட்டு அவர் தவறிட்டார். 7 Eaglesங்க. ஸோ அவர் லோகோலாம் பண்ணிட்டார். பட் இந்த லோகோ இல்லை, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது 2016 தவறிட்டார். 2019 20 வரை 19 இது 7 Eagles ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் அப்படின்னு போட்டு பேர் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு காமனாக நடந்துட்டு இருந்தது. ஸோ நாங்களும் அந்த மாதிரி ஏதாவது நேம் எடுக்கலாமான்னு சில டேர்ம்ஸ் எடுத்தோம். தென் ஃபைனலி ஐ தாட் லைக் இது ஒரு டிஜிட்டல்குள்ளே மட்டும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் வைக்கணும். ஸோ அதுக்குள்ளே எதனாலும் நான் ஷூட் பண்ணலாம்,
லைக் இன்றைக்கே டிஜிட்டல் இல்லை வேறு ஏதாவது நான் போனாலும் உள்ளே சூட் பண்ணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணும்போது நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் தான். தென் வி தாட் லைக் அப்பாவோட பிராண்டே இருக்குது அதை எடுத்து வச்சிருவோம் அப்படின்ட்டு வந்தது தான் 7 Eagles. ஓகே, உங்களோட சைல்டுஹுட் நீங்கள் பார்ன் அண்ட் பாட்டப் எங்கே? ஸோ நான் பிறந்தது தூத்துக்குடியில். ஓகே. ஸோ ஸ்கூலிங் ஃபுல்லாக தூத்துக்குடியில் படித்தேன். ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். சூப்பர். என்ன படிச்சீங்க? ஸோ ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். சூப்பர். ஓகே. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நான் மெடிக்கல் ரெப்பாக போயாச்சு. ஸோ சென்னையில். ஸோ இட் இஸ் இன் டு ஃபார்மாலே போனோம். ஸோ ஒரு அது படித்தனால தான் இந்த மெடிக்கல் ரெப்பாக போகணுன்னா இல்லை அப்போதைக்கு கிடச்சது? இல்லை, ஆக்சுவலி உண்மை என்னென்னா ஃபார்மா முடிச்சுட்டு வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஐ சூஸ் சேல்ஸ். ஓகே. பிகாஸ் ஆஃப் மணி. ஐ வாஸ் இன் டேம் நீட் ஆஃப் மணி. சேல்ஸில் போனால் வெறும் சேலரி மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ்ஸும் இருக்கும். ஸோ தட் ஐ could easily cop off the debt I had. And அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகணும். காலேஜ் படிக்கும்போது இருந்தே எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிறது ஸ்ட்ராங்கான ஐடியா. ஸோ அதுதான் சேல்ஸ் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் இன் டூ கப்புள் ஆஃப் பிஸ்னஸ். நான் சில இது ட்ரை பண்ணேன், பட் காலேஜில் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்தித்தோம். அப்புறம் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்ச வரும் நிறைய ட்ரை பண்ணோம். டேட்டா என்ட்ரியிலேருந்து வேறு நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே கிளிக் அவுட் ஆகலை. சீரியஸ்லி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுவேன், அதை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக எக்ஸல் பண்ணுவேன் அப்படிங்கிறது என் மைண்ட்லேயே இருந்ததில்லை. சீரியஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி. எஸ், அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் என்ன பண்ணேன் அப்படின்னா லைக் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தனால தட் வாஸ் அ டைம் லைக் 2014 ஹப்ஸ்பாட் இருக்கு இல்லையா, ஹப்ஸ்பாட்டில் வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, நியூஸ் லெட்டர்ஸ், இமெயில்ஸ், இமெயில் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குங்கிறது அதுக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கு வரைக்கும் இமெயிலே ஒழுங்காக அனுப்ப தெரியாது. ஓகே, ரைட். ஸோ அப்படி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. தென் SEO அப்படிங்கிறது, அந்த SEO தான் என்னை வந்து ரொம்ப திசை திருப்பினது. ஏன்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தவங்களோட ஆப்டிமைசேஷன் நடக்குது. வை கான் வி டூ தேட் அப்படின்ட்டு, பிகாஸ் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பசில். ஏன்னா SEO பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன்னு கொடுத்தா அது ஏயா தான் போய் நிற்கும்னு கிடையாது. இட்ஸ் தேர் சம் ஒன் லைக் கூகுள்னு ஒருத்தர் அதை டிசைட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தென் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் அந்த டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்தான். ஸோ அவனோட கைடன்ஸ் கொஞ்சம் வாங்கி அதை அப்படியே டெவலப் பண்ணோம். ஸோ அங்கேருந்து வந்தது தான் இந்த SEO, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த ஜேர்னி எல்லாமே. ஓகே, நீங்கள் மெடிக்கல் ரெப்லேருந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டிங்களா, இல்லை எப்படி அந்த இங்கே பிஸ்னஸ்க்கு எப்படி வந்தீங்க? ஓகே, ஆக்சுவலி வந்து நான் மெடிக்கல் ரெப்பாக இருந்து அங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங்கை பார்ட் டைமாக அங்கேயுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங்லேயே மூவ் ஆகிட்டேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். ஸோ வரும்போது நான் பிஸ்னஸ் அதாவது நான் ஒர்க் பண்ணும்போதே 7 Eagles ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, பட் என்ன பிரச்சனை அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைனா லைக் எனி மார்க்கெட்டிங், ரைட். ஸோ எங்களுக்கு SEO அப்படிங்கும்போது எனக்கு வெப்சைட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ த day one we made sure we had a website. ஆனால் அது ஒரு ஏஜென்சியாக அந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு 5,000 ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா எனக்கு கிடச்சிது. நான் ஆக்சுவலி இந்த 7 Eagles இல்லை இந்த பிஸ்னஸ்குள்ளே வர காரணமே 2019 நான் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஃபினான்ஷியல் பிளானிங்குள்ளே ரொம்ப மூழ்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்குள்ளே வரும்போது எனக்கு நல்லாவே அப்போ தான் எனக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இதெல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தோம். லைக் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும், பட் அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் ஐ கால்குலேட் லைக் திஸ் இஸ் தி காப்பர்ஸ் ஐ நீட் அண்ட் இந்த வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆனால் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும். அப்படிங்கும்போது ஐ தாட் லைக் ஒரு 10,000 to 20,000 இல்லை ஒரு 15,000 மந்த்லி என்னால் எக்ஸ்ட்ராவாக தூக்கி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்லையோ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ குட் ஈஸிலி ரிட்டையர் அட் 45. அந்த ஒரு இதில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ண ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நாளடைவில் இட் டுக் இட்ஸ் ஓன் விங்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயை ஹையர் பண்ணோம். லைக் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு 2-3 எம்ப்ளாய் இருந்தாங்க. ஸோ ஒரு சர்டன் பீரியட் வந்தது. அந்த டைமில் என்கிட்ட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு 12 monthsக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் ஐ க்ளோஸ்ட் ஆல் மை டெப்ஸ். இது எல்லாமே எப்போ நான் முடிச்சனோ and that's the moment I decide like அதுக்கப்புறம் ஒரு 3 months நான் ஒர்க் பண்ணேன். then I decide let me quit and இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர். இந்த மார்க்கெட்டிங் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து இதில் வந்து ஒரு நீஷ் டவுன், இப்போ SEO தான் பண்ண போகிறோம், க்ரோத் மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் எப்படி வாஸ்ட்டாக தான் நம்ம படித்து தான் ஒரு வந்திருப்போம். அந்த நீஷ் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களோட லேர்னிங்? ஸோ இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது லைக் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர் அப்படிங்கும்போது விசே லைக் எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் இதை பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஸோ த மொமெண்ட் ஐ குவிட் த ஜாப், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த நிறைய ஹை பெய்ட் கிளைண்ட்ஸ், அதாவது அந்த டைமில் ஒரு 3 கிளைண்ட் ஹூ ஆர் பேயிங் அரௌண்ட் 50K per month, they gone out.
ஓகே ஓகே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், அவர் தான் 2 வெப்சைட் கொடுத்துருந்தார். ஸோ கிட்டத்தட்ட 1 lakh அவர்கிட்ட போயிடுச்சு. ஓகே. இன்னொரு கிளைண்ட்டு வாஸ் ஃப்ரம் கேனடா, 3 கிளைண்ட்டுமே ஃப்ரம் கேனடா. அந்த கனடியன் மார்க்கெட், அந்த கனடியன் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ அங்கே வந்து அவர் வந்து யூஸ் பண்ணது பெயிண்டிங் கிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வித்துட்டு இருந்தாப்புல. ஸோ ஹி வாஸ் செல்லிங் அட் $5 per kit. அங்கே சைனாவோட காம்படிஷன் எப்படின்னா 30 cents 40 cents வைக்க ஆரம்பிச்சு. ஸோ அவரால் அந்த மார்க்கெட் காம்பீட்டே பண்ணல. எவ்வளோ சேல் எடுத்தாலும் அந்த மார்க்கெட்டை காம்பீட் பண்ண முடியலன்ட்டு ஆல்சோ கிட். ஸோ நம்ம சரி ஓகே எல்லாமே செட்டில் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக ஜாபை விட்ட டைம் வந்து பயங்கரமான ஒரு அடி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸை வந்து ரொம்ப கோராக கற்றுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எப்படின்னா வர்ற ப்ராஜெக்ட் எல்லாமே எடுக்க ஆரம்பித்தோம். லைக் ஓகே கிராஃபிக் டிசைனாக ஓகே எடுத்துக்க, வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக ஓகே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ஏஜென்சியில் இருக்குது, எது வந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. தென் தேட்ஸ் அ மொமெண்ட் வி டிசைடட் லைக் ஓகே எனக்கு என்ன நல்லா வரும், ஏன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னை சுற்றி கம்பெனி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஐ வாண்ட் டு பி இன்சைட் த கம்பெனி அப்படின்றது நினச்சேன். எல்லோரும் கம்பெனி விட்டு வெளியே வாங்க அப்படிம்பாங்க, அதுதான் இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ். பட் அந்த டைமில் என்னால் அதை எடுத்து வைக்க முடியல. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ இன் இன்செக்யூர் பொசிஷன். லைக் என்ன ஆகும், ஏன்னா ஒரு பெரிய ஜாபை விட்டு வந்திருக்கோம், லைக் 6 figure ஜாபை விட்டு வந்திருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன தான் இருந்தாலும் அதை எடுக்கிறதும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்வொர்க் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு பிஸ்னஸ் எடுப்பேன். இனிஷியலாகவே அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் விக்ரஸாக எடுக்க ஆரம்பித்தோம். அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஸ்டில் வந்து SEO தான் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல வி வர் வெரி மச் கிளியர். ஸோ SEO மட்டும்தான் அப்போதைக்கு பண்ணோம். ஸ்டில் 2022 ஃபர்ஸ்ட் ஆஃப் வி ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் SEO. அதுக்கப்புறம் தான் க்ரோத் மார்க்கெட்டிங் ஒரு கான்செப்டையே நான் கற்றுக்கிட்டு அதை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 2022 டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ப்ராப்பர் டீம் வந்துச்சு. த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச பிறகு கிட்ட ஐ திங்க் லைக் 6-7 members இருந்தாங்க. ஸோ எல்லாருமே SEO தெரியும். அதில் ஒரு 2 பேருக்கு ஓரளவுக்கு கிளைண்ட்டை மேனேஜ் பண்ணி பண்ணுற அளவுக்கு தேவை பில்ட். ஸோ நான் எப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தனோ, விச் மீன்ஸ் லைக் 2019 2020 2021 பீரியடில், அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் போய் பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறது, ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ் போய் SEO சொல்லி கொடுக்குறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லைக் என்னோடய ஓன் வெப்சைட்டில் உட்காந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ், இந்த டேஷ்போர்ட்ஸ், ஒரு SEOன்னு எடுத்திங்கன்னா ஒரு 30 டேஷ்போர்ட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணது அந்த பர்டிகுலர் டைமில். ஓகே. ஸோ இதுதான் எங்களோட பேஸ்மெண்ட் ஆஃப் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ப்ராசஸ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் பில்ட் பண்ண டைம் வந்து எப்போலாம் எனக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இருந்த டைமும். ஸோ 2022 அப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டோம். பட் பெரிய அளவில் க்ரோத் கிடையாது. தென் நாங்கள் க்ரோத் மார்க்கெட்டிங் கொண்டு வரோம். 2023 வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர் ஐ வுட் சே. லைக் சம்மர் க்ரோத், டீமும் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆச்சு. வி ஆர் ஆல்சோ இன்டு மல்டிபிள் வெர்டிகல்ஸ். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 வி ஆர் இன்டு SEO, க்ரோத் மார்க்கெட்டிங், அண்ட் தென் கப்புள் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணோம். சூப்பர் சூப்பர். இப்போ இந்த SEO அப்படிங்கிறது என்ன, ப்ராப்பராக SEOனா என்ன, அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறதோ இல்லை அதை வந்து ஒரு சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஓகே, SEOங்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் டேர்மாக தெரிஞ்சாலும் ப்ரோ, அது சிம்பிளாக இப்போ நீங்கள் மொபைலில் கூகுள் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ கூகுள் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்க, இது எதுவுமே தன்னால் வந்து மேலே வந்து நிற்கலை, இல்லை கூகுளோ புஷ் பண்ணுறது கிடையாது. யாரோ ஒருத்தங்க இந்த பர்டிகுலர் வெப்பேஜையோ இல்லை கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலையோ ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஆப்டிமைஸ்னால் எப்படி பண்ணுறாங்கன்னா, ரெகுலராக கண்டென்ட் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி சோஷியல் மீடியாவில் நம்ம ரெகுலராக கண்டென்ட் கொடுக்க ஏதாவது ஒரு நாள் வைரல் ஆகுமோ, நம்ம எனக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்தா வைரல் ஆகும்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ஒரு பர்டிகுலர் நீஷில் ஒரு அத்தாரிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டே பை டே. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் அத்தாரிட்டியை பில்ட் பண்ண அந்த பர்டிகுலர் டாபிக் பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறது எப்படி பூஸ்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 டாபிக், அதாவது 100 கண்டென்ட் எழுதிருக்கீங்க ஒரு டாப்பிக்கில் அப்படின்னா, வி சே எஸ் லோ ஹேங்கிங் ஃப்ரூட், லோ டிஃபிகல்ட் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கீவேர்ட்லையே நீங்கள் சர்ச் பண்ணுறது உங்களை பொறுத்தவரை சர்ச் டேர்ம், ஒரு SEO பெர்ஸ்பெக்டிவ்ல அது கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. லோ டிஃபிகல்ட்டி கீவேர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லோ டிஃபிகல்ட்டி கீவேர்ட் டப்புன்னு பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த லோ டிஃபிகல்ட்டி கீவேர்ட் பூஸ்ட் ஆகும்போது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைமாக டிராஃபிக்ஸ் வர ஆரம்பிக்கும். இது ஒரு புது வெப்சைட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே டிராஃபிக் வரும்போது தான் நம்ம வெப்சைட் என்ன அப்படிங்கிறத கூகுள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். டிராஃபிக் அப்படிங்கிறது நம்ம பீப்புள் வந்து பார்க்குறத உள்ள வர்றாங்க. சரிங்களா? அண்ட் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்டா கூகுள் ரேங்க் பண்ணிருமானா, ஃபஸ்ட்டு உங்கள் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது கூகுளுக்கு புரியணும்.
கூகுள் ஒரு ஹியூமன் கிடையாது கண்டென்ட் படித்து பார்க்க. கூகுள் ஒரு ரோபோ, ரைட்? அந்த ரோபோட் நம்ம கண்டென்ட்டோட ரிலவன்ஸின்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் இந்த கண்டென்ட் எதை பற்றி எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு HTML மெட்டா டேக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது HTML தான். HTML கோடிங்கில் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஹெட்டர்ஸ், சப் ஹெட்டர்ஸ், URL, ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 10 to 20% ஆஃப் த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு படித்து பார்ப்போம். இவ்வளோ தான் அதால் க்ரால் பண்ண முடியும். இதை வச்சு இந்த பேஜோட ரிலவன்சி இதாக தான் இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லோ டிஃபிகல்ட்டி கீவேர்டாக இருக்கும்போது அந்த இதை பூஸ்ட் பண்ணி மேலே விடும். ஓகேங்களா? அது வந்து நல்ல அத்தாரிட்டி பில்ட் பண்ண பிறகு ஸோ அதில் டிராஃபிக் வரும்போது என்ன பண்ணுவோம்னா விசிஎஸ் இன்டர்னல் லிங்கிங். ஸோ ஒரு கண்டென்ட் எழுதுனீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு நடிகை பற்றி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா இந்த நடிகையோடைய சொத்து மதிப்பு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆர்டிகல் கொண்டு போகும், அது அவங்களோட சொத்து மதிப்பு பற்றி எழுதியிருக்கும். இது இன்டர்னல் லிங்கிங் அப்படிமோ. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நாம் லிங்க் பண்ணி வைப்போம் த்ரூ அ செயின். ஓகேங்களா? இப்போ எப்படி நீங்கள் யூடியூப் பண்ணும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? ஸோ தேட்ஸ் ஹவு வி இன்டர்னல் லிங்கிங். ஸோ இந்த இன்டர்னல் லிங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா பேசிக்காக ஒரு வெப்சைட் வந்தோன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்குவேர் ஆணிவராக படிப்போம். இந்த வெப்சைட்டை எப்படி எப்படிலாம் பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்குவோம். இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பியூட்டி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஹேர் கேர், ஒரு ஸ்கின் கேர், ஓகேங்களா, தென் ஒரு ஃபுட் கேர் பண்ணுறாங்க. இந்த மூணாக பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் அட் அ டைமில் கொண்டு போய் உள்ளே போடாமல் ஹேர் கேரை ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கணும், ஃபுட் கேரை ஒரு கேட்டகரியாக, ஸ்கின் கேரை ஒரு கேட்டகரியாக பிரிச்சுட்டு ஹேர் கேர் கீழே ஷாம்பு ஒரு கேட்டகரி, டோனர் கிளென்சர் டோனர் இல்லை அது வேறு என்ன கண்டிஷனர் ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம், ஸ்கேல்ப் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இது அடுத்த கேட்டகரி. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது வந்து வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டில் வந்து மூணாக பிரிக்கிறோம். இப்போ ஹேருக்குள்ளேயே மூணாக பிரிச்சுட்டேன். ஸ்கின்னு வரும்போது ஃபேஸ் வாஷு, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் என்னென்ன க்ரீம் எல்லாம் நிறைய லிஸ்ட் ஒன் பண்ணலாம். அது மாதிரி ஃபுட்டுக்குன்னு வரும்போது ஃபுட் க்ரீம் அண்ட் ஃபுட் டோனர் சம்திங் இது எல்லாமே பிரிக்கணும் இல்லையா? ஸோ இப்படி பிரிச்சுட்டு இப்போ உங்களுக்கு புரியுதா ஃபேஸு கீழே எது மேப் ஆகுண்டு. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் கீழேயும் அதோட யூசேஜ், அதோட பெனிஃபிட்ஸ் அப்படி நம்ம மேப் பண்ணும்போது இப்போ அது ஒரு கண்டென்ட் ஹப்பாக மாறும். ஓகே. இப்போ இந்த கண்டென்ட் ஹப்பு மாறதான் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஹப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது டாப்பிக்கில் அத்தாரிட்டி ஆகும். இது ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணுறது இன்டர்னல் லிங்கிங். ஸோ ஒரு டிராஃபிக் உள்ளே வரும்போது இதை ஈஸியாக நம்ம இப்படி தான் இன்டர்னல் லிங்கிங் பண்ணுவோம். நார்மலாக ஒரு பேஜோடைய ஹோம் பேஜில் தான் எல்லா பேஜுமே லிங்க் ஆகிருக்கும். ஓகே. ஸோ ஹோம் பேஜ் கண்டிப்பாக க்ரால் ஆகும். ஆனால் நம்ம என்ன மேக் ஷுர் பண்ணோம்னா எல்லா பேஜும் எப்படியாவது ஏதாவது ஒரு பேஜோட லிங்க் ஆகிருக்கணும் அண்ட் அந்த பேஜஸ் எல்லாமே பேக் டு ஹோம் பேஜுக்கு வரணும். ஏன்னா ஒரு ஹோம் பேஜ் நீங்கள் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி ரொம்ப ஈஸி க்ராலிங் நடக்கும். அதாவது அந்த பாட் வந்து கூகுள் பாட் வந்து அந்த பேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த பேஜ் இருக்குது, இந்த பேஜ் வரணும்னா இதோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய எல்லா பேஜும் போய் விசிட் பண்ணும். அப்படி தான் புது வெப்பேஜஸ் எல்லாமே கண்டுபிடிக்கும். இந்த ப்ராசஸ் தான் என்னென்னா யூஆர்எல் டிஸ்கவரி அப்படிமோ. ஓகே. புதுசாக ஒரு யூஆர்எலை கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்ச பிறகு நான் சொன்னேன் இந்த HTML மெட்டா டேக்ஸ் இதை படிக்கிறது தான் க்ராலிங். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அந்த பேஜோடைய ரிலவன்ஸ் என்னென்று. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது அவங்களோட டோட்டல் வெப்சைட்டில் இந்த கண்டென்ட்டுக்கு அப்படியே காப்பி பண்ண ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணும். சப்போஸ் காப்பியான கண்டென்ட் எதாவது இருக்குது, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் காப்பி பண்ணிக்கணும், இது காப்பி கண்டென்ட் முத்திர குத்திரும். அப்போ இண்டெக்ஸ் பண்ணாது. காப்பி பண்ணலை, நல்ல அத்தாரிட்டியாக தான் இருக்குது அப்படின்னா அதை இண்டெக்ஸ் பண்ணும். இந்த இண்டெக்ஸுங்கிறது நம்மளால விசிபிளாக பார்க்க முடியுமா இல்லை எஸ்இஓ பார்க்க முடியும்? ஆனால் நான் அந்த மாதிரி எந்த மாதிரி காப்பி கண்டென்ட் அப்படி எதுவும் வந்து வெப்சைட்டில் பார்த்ததில்லை. அது வந்து எப்படி அது கண்டுபிடிக்கும்? ஓகே, ஆக்சுவலி வந்து அதை காப்பி கண்டென்ட்லாம் சொல்லாது. ஓகேங்களா? இண்டெக்ஸ் பண்ணுதா பண்ணலையான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுங்க, அந்த பேஜுக்கு யூஆர்எல்னு ஒன்று வரும் இல்லையா, சைட் கோலன் அப்படின்னு போட்டு அந்த யூஆர்எல் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆச்சு, அதாவது அப்பியர் ஆச்சுன்னா அது இண்டெக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து யாருனாலும் பார்க்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோல்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் போய் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்கும். அது இந்த யூஆர்எல் போட்டு ரன் பண்ணிங்கன்னா பேஜஸ் அவைலபிள் இன் கூகுள்னா இது இண்டெக்ஸ் ஆகிருக்கு. பேஜஸ் நாட் அவைலபிள் கூகுள்னா இண்டெக்ஸ் ஆகலை. இண்டெக்ஸ் ஆகாததுக்கு டூப்ளிகேட் கண்டென்ட் மட்டுமே காரணம் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்குது. லைக் நீங்கள் இன்டர்லிங்கிங் பண்ணலனாலும் இண்டெக்ஸ் ஆகாது, சைட் மேப் இல்லைனாலும் இண்டெக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் எதாவது கீவேர்ட் கேனபலைசேஷன் அப்படிமோ. கீவேர்ட் கேனபலைசேஷன்னா 2 இல்லை 3 பேஜ் ஒரே ரிலவன்ஸி வச்சுருக்கும், ஒரே கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணுறது, இது கீவேர்ட் கேனபலைசேஷன். இதுனாலும் இண்டெக்ஸ் ஆகாது. இல்லைனா ரோபோ.txt சொல்லுவாங்க. உங்களோட ரோபோ.txt இந்த பேஜை க்ராலே பண்ண ஆக்சஸ் பண்ணாலும் இண்டெக்ஸ் ஆகாது. ரோபோட்ஸ் டேக்னு ஒன்று இருக்கும், அந்த ரோபோட்ஸ் டேக் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தா அப்பவும் இண்டெக்ஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 9லேருந்து 10 டெஸ்ட் பண்ணுவோம். இந்த 10 டெஸ்ட் பண்ண பிறகு தான் ஓகே ஃபைனலாக
நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு டாக்ஸிக் பேக்லிங்க் வாங்கியிருப்பாங்க, அப்படின்னா டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கும். டூப்ளிகேட் கண்டென்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி டூப்ளி செக்கர் மாதிரி பிளஜரிசம் டூல் போட்டால் கண்டுபிடிச்சிடும். இதில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. பேராஃப்ரேசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா இந்த இஸ்ஸை தூக்கி வாசா போடுறது, வாசை தூக்கி அங்கிட்டு போடுறது, இப்படி மாற்றினோடனே இந்த டூல்லாம் கண்டுபிடிக்காது. பட் கூகுள் ஈஸியாக கண்டுபிடிக்கும். எப்படின்னா ஒரு 3 or 4 சென்டென்ஸோடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது மீனிங் வந்து ஒரே மாதிரி, ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீனிங் ஒரே மாதிரியே இன்னொரு வெப்பேஜோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுவும் டூப்ளிகேட் தான். ஓகே, வார்த்தை தான் எக்ஸாக்டாக இருக்கணும், இல்லை மீனிங்கும் ஒரே மாதிரி ஒரு 4 ஃப்ரீக்வன்சி வந்ததுன்னா அதுவும் காப்பி தான். ஓகே, இப்போ நம்மளோடதை வந்து சஜஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து நான் ஒரு இகாமர்ஸுக்கு ப்ராடக்ட்டுக்கு வெப்சைட்குள்ளேயே நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். நான் வந்து பிளாக்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிளாக் வச்சு தான் டிராஃபிக்கை கொண்டு வர முடியும். எனக்கு அது ஈஸியான வழியில். ஓகே, இப்போ நான் பிளாகும் வச்சுருக்கேன், ப்ராடக்ட்டும் வச்சுருக்கேன். என்னோடதை வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு டைப் பண்ணால் என்னோட ப்ராடக்டோட தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்படிங்கிறது தான் எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டோட வேலையாக இருக்கும். இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் பிளாக் வந்து யூஸ் ஆகுமா, இல்லை ப்ராப்பரான ஆப்டிமைசேஷன் தான் அதை கொண்டு வரும்? ஓகே, இப்போ வந்து ஒரு பேஜை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஓகே, நீங்கள் ஜென்யூனாக ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட் இந்த யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபேஸ் வாஷ்னால் அந்த ஃபேஸ் வாஷ் என்ன ப்ரைஸு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எதாவது ஆஃபர் இருக்கா, அதோட ப்ரைஸ், அதோட ஃபுல் நேம் என்ன, என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது என்னென்ன ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பற்றி எழுதுறது அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டெப்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் திங்ஸ், எவ்வளோ டீட்டெயில் நீங்கள் கொடுக்க முடியுமோ இது. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இந்த HTML மெட்டா டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜுக்குரிய வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா இந்த இப்போ ஃபேஸ் வாஷ் அப்படிங்கும்போது வி சேஸ் டாபிக்கல் அத்தாரிட்டி. ஃபேஸ் வாஷ் பற்றின A to Z என்னென்னலாம் மக்கள் தேடுறாங்களோ எல்லாமே உங்கள் வெப்சைட்டில் இருக்கும்போது தான் யூ பில்ட் அ டாபிக்கல் அத்தாரிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஃபார் ஆயில் ஸ்கின், இல்லை ஃபேஸ் வாஷ் அண்டர் 200 rupees, இல்லை பை ஃபேஸ் வாஷ்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, நைக்கா இவங்க தான் வருவாங்க. இப்போது இவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏதர் ஃபேஸ் வாஷ் மட்டுமே அவங்கக்கிட்ட ஒரு 10,000 ஃபேஸ் வாஷ் இருக்கும், இல்லைனா ஃபேஸ் வாஷ் பற்றி ஒரு 1000 வெப் பேஜஸ் அது எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் த கான்டென்ட்டும் அங்கே வந்து நம்பர் ஆஃப் கான்டென்ட் அரௌண்ட் அ பர்டிகுலர் டாபிக் மேட்டர்ஸ் அ லாட். சரி, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கிராசரி ஷாப் போகிறீங்க, அங்கே ஒரு ஷூ விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிராசரி ஷாப்பில் வாங்குவீங்களா? இல்லை. ஏன்? ஷூ ஷாப்பில் தான் வந்து நம்ம வெரைட்டிஸ் இருக்கும், சாய்ஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஒரு ஷூ ஷாப்பில் தான் போயிட்டு நீங்கள் அத்தாரிட்டிஸ் பார்க்க முடியும். இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, யூ ஃபைண்ட் தி அத்தாரிட்டி. இஃப் டோன்ட் ஃபைண்ட் அன் அத்தாரிட்டி இன் அ கிராசரி ஷாப் ஃபார் அ பர்ச்சேஸ் ஆஃப் அ ஷூ, ரைட்? ஸோ இதே தான் கூகுளும் இதே மாதிரி தான் திங்க் பண்ணும். கூகுள் அப்படிங்கிறதோ இல்லை சர்ச் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறதோ அந்த அப்டேட் டைமில் தான் வி யூஸ் டு ஹேட் தீஸ் திங்ஸ், ரைட்? ஸோ பட் அது வந்து சூப்பர் ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணும். ஓகே, ஸோ ஏங்கிறது ஹியூமனோட டேட்டா தானே, அது சூப்பர் ஹியூமனாக திங்க் பண்ணும். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் ஒரு ப்ராடக்டை, அந்த அத்தாரிட்டி, ஒரு ட்ரஸ்ட்வர்தினஸ். லைக் நீங்கள் ஒரு போகிறீங்க ஒரு கடைக்கு, நேற்று இந்த கடை திறந்துருக்கானா நீங்கள் அந்த கடையில் வாங்குவீங்களா? பக்கத்தில் ஒரு கடை 25 வருஷம் பாரம்பரியம்னா வாங்குவீங்களா? 25 வருஷம் பாரம்பரியம். அஃப்கோர்ஸ் அவன் வந்து கூவி எப்போ 80 ரூபாய்க்கு பண்ணால் கூட நம்ம போக மாட்டோம். வி சஸ்பெக்ட் தட் தேர் இஸ் அ சம் ஸ்கேம். அவ்வளோதான் கூகுளும் அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் தான் சாண்ட் பாக்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணி 6 மாதத்துக்கு ஒன்றுமே நடக்காது. நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் போட்டாலும் பெரிய அளவில் சேஞ்சே பார்க்க முடியாது. மைட் பி ஒரு 200 கண்டென்ட் ஒரு மாதத்துக்கு, இல்லை 300 கண்டென்ட் ஒரு மாதத்துக்கு போடும்போது வேணால் ஒரு 4th to 5th மந்தில் ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஓகே, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு குறுக்கு வழி இருக்குது, பேக்லிங்க் அப்படின்ட்டு. ஸோ கூகுளோடைய ஒரு பர்டிகுலர் ரூப் ஹோல் அப்படிங்கிறது இந்த பேக்லிங்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் கூகுள் சேஸ் திஸ் இஸ் அ ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்லிங்க் பண்ணுறது ஸ்பேம்ஸ் இல்லை, நீங்கள் ஜென்யூனாக பேக்லிங் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் நீங்கள் ரேங்க் ஆகணும், ரேங்க் ஆகிறது ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் கூகுளில் வரணும். அப்போ அந்த பர்டிகுலர் queryக்கு தேடுறவங்களுக்கு நீங்கள் அப்பியர் ஆகும்போது, எப்பா இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, இப்படி ஒரு வெப் பேஜ் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறான்ப்பா அப்படின்னு அவன் அப்சர்வ் பண்ணி அவனோட வெப்சைட்லாம் எழுதுவான், ரைட்? இப்போ நீங்கள் ரேங்கே ஆகாமல் எப்படி உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் அப்படின்னா, வி ஆர் கோயிங் சம்வேர் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் சம்ஒன் டு கிவ் அ லிங்க் விச் இஸ் பெய்டாக லிங்க் பண்ணுறது. ஓகேங்களா? அதுவும் கூகுளை பொறுத்த வரைக்கும் தப்பு. செகண்ட் திங், நீங்கள் போய் இந்த டைரக்ட் சப்மிஷன், புக் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை போய் அடித்து தள்ளுறது இனிஷியலாகவே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அன் அத்தாரிட்டி பாஸ் பண்ணாதுன்னு நான் சொல்ல முடியாது. பாட்டேன் அது ஆக்சுவலி பாஸ் பண்ணுது.
to be frank. ஆனால் it's a spam because it is manipulating the search engines ranking factor. ஓகே, அது வந்து ஒரு லாங் டேர்முக்கோ இல்லை ஒரு ஆத்தென்டிகேட்டுக்கோ அது வந்து வேலைக்கு ஆகாது. அப்போதைக்கு 3 மாதம் ஒரு 6 மாதம் அது ரிசல்ட் கொடுக்கும். ஒரு கோர் அப்டேட் வேணால் அது மிஸ் ஆகலாம். இப்போ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 months ஒன்ஸ் கோர் அப்டேட் விட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஸ்பேம் அப்டேட் விடுவாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டில் வேணால் மிஸ் பண்ணலாம், ஆனால் கண்டினியூஸாக மிஸ் ஆகுது. ஏதாவது ஒரு அப்டேட்டில் மொத்தமாக அடிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 டிராஃபிக், ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் டிராஃபிக் வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது மேனுவல் இண்டெக்ஸிங் போட்டு முடிச்சுட்ருவோம். ஸோ மொத்தமாக முடிஞ்சு. ஸோ ப்ராப்பரான ஆட்டோமைசேஷன் அப்படிங்கிறது கிவிங் குவாலிட்டி கான்டென்ட் அரௌண்ட் அ பர்டிகுலர் டாபிக், ஓகே, ஃபோக்கஸிங் ஆன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி வெப் பேஜ், லோடிங் ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணுறது, யூசர் அந்த பர்டிகுலர் பேஜில் நல்லா ரியாக்ட் பண்ணணும். இப்போ ஒரு பேஜுக்குள்ளே வராங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் மூவ் பண்ணுறது, இல்லை ஒரு ஆட் டு கார்ட் பட்டன், ஒரு பேஜுக்குள்ள வராங்கன்னா ஒரு ஆட் டு கார்ட்டை போடுறது, இல்லை ஒரு B2B வெப் பேஜ்னால் அந்த ஃபார்ம் போய் சப்மிட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஒரு சிக்னேச்சர் வேர் அந்த யூசருக்கு அந்த பர்டிகுலர் கண்டென்ட் இந்த பர்டிகுலர் queryக்கு அவங்க ஒரு query போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே ஒன்றா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் யூசர் சிக்னல் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் அந்த யூசருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. செகண்ட், ஹவு மெனி நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் டு திஸ் பேஜ், அது ஒன்று. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் இஸ் பிகமிங் எ மேஜர் வாட் இஸ் லைக் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பிராண்டடான கடைக்கு தான் நம்ம போவோமோ, அதே மாதிரி பிராண்டட் வெப்சைட்ஸ் ஆர் பிகமிங் அ ரேங்கிங். ஓகேங்களா, இது வந்து கூகுள் மறக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலி வாட் வி ஆர் சீயிங் ஃபார் த லாஸ்ட் ஸோ மெனி கோர் அப்டேட்ஸ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த கடைசி 4 வருஷத்தில் எக்கச்சக்க கோர் அப்டேட். இதில் விழாமல் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டட் சைட்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் விழுறதில்ல. ஓகே, பிராண்டட் அப்படிங்கிறக்காண்டி ஒரு பிராண்டட் சைட்டு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கலனாலும் விழுந்துடும். பட் பிராண்டட் வித் குவாலிட்டி கான்டென்ட். இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், நான் எவ்வளோ தான் குவாலிட்டி கண்டென்ட் நான் கொடுத்தாலும் நான் விழுந்துருவேன். ஆனால் ஒரு பிராண்டட் கண்டென்ட் வெப்சைட் அதே மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கும்போது அது விழுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆஃப்லைனில் ஒரு மார்க்கெட்டை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மக்கள் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் தான் இதுக்குள்ளே சுற்றி இருக்கும். ஸோ SEO டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹெவி ரிசல்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில வெப்சைட்ஸ்லாம் சொல்கிறேன், லைக் பாலிசி பஜார், housing.com, இந்த வெப்சைட்ஸ்லாம் ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா 0. இன்னைக்கு தே ஆர் இன் மில்லியன்ஸ். தே கன்சிஸ்டன்ட்லி இன்வெஸ்டட் டு பில்ட் குவாலிட்டி கான்டென்ட் அரௌண்ட் ஸோ மெனி டாபிக்ஸ். அதனால இன்னைக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டிராஃபிக், லைக் மில்லியன்ஸ்னால் 2 digit மில்லியன், இல்லை 10 million 12 million இந்த மாதிரி கோடியில் தான் அவங்களோட டிராஃபிக் இருக்குது. ஓகே, இப்போது SEO இந்த மாதிரி பார்க்குறோம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் இந்த SEOவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டலில் பண்ணுறது பூராவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? சி ப்ரோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குமே ஒரே டிஃப்ரென்ஸ் தான். எனிதிங் யூ டூ வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் இஸ் நோன் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, எவ்ரிதிங் எல்ஸ் அதர் ரிமைன்ஸ் தி சேம். மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மீடியம் கூட அது சொல்லாமல் இதை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இந்த SEOவும் அண்டர் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பங்கு. ஓகே, இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணணும், ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நான் வந்து அதை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறேன், இல்லை ஃப்ரீலான்சராக வரனா கூடயும் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த லேர்னிங் ப்ராசஸை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபைன். ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அண்ட் வாட் வி ஆர் டூயிங் அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூடியூப்லேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னா நான் நிறைய பிளாக்ஸ் படிப்பேன். ஸோ இப்போ SEOவில் ஸ்ட்ராங்காக பேசுகிற காரணம் SEOவில் ஃபர்ஸ்ட் வந்து SEO கூகுள் சர்ச் சென்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே போயிட்டு SEO பற்றி பெருசாலாம் படிக்கணும். அதுக்குள்ளே போனீங்கனாலே SEO பிகினர்ஸ் கைடுன்னு ஒன்று இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டாலே இன்றைக்கி நீங்கள் வந்து top 1% ஆஃப் தி SEO எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவைலபிள் இன் இந்தியா. ஓகேங்களா, ஸோ அதுவே போதும். அதுவே உங்களுக்கு எக்கச்சக்கான விஷயம் பண்ணி கொடுக்கும். படிச்சுட்டு அதை ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே தான் அடுத்த செட் ஆஃப் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இருக்கட்டும். ஸோ கூகுளே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப் பார்த்து படிக்கலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெவி பேஷன்ஸ் வேணும். Like it took like 4 to 5 years for me to master something. I won't say everything, something. ஓகே, புரியுதுங்களா? இப்போ இந்த எவ்ரிதிங் அந்த சம்திங் இதில் வந்து நான் அந்த சம்திங்கை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நான் உங்ககிட்டே கேட்கும் போது SEO தான் உங்ககிட்ட நான் பர்டிகுலராக கேட்குறேன். ஸோ அந்த SEOவை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் மாதிரி பண்ணுவோம். அப்படிங்கும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் போனாலே ஏகப்பட்டது இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்கும், க்ரோத் மார்க்கெட்டிங் இருக்கும், எல்லாத்தையுமே டிஜிட்டலில் தான் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுலேருந்து ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணும்போது நான் எப்படி வந்து பிகினிங் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு SEOனா என்னன்னு படிங்க, அப்புறம் ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணுறதை பாருங்கள், ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பாருங்கள், கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ரோட் மேப் கொடுக்குறது? ஓகே,
இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபேஸ் காமிக்கிறதுல அந்தளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே. செகண்ட் எனக்கு டிசைன் ரொம்ப சூப்பராக வராது. ஓகேங்களா? அப்போது நான் சோஷியல் மீடியாவை பண்ணவே முடியாது. சிம்பிள். ஆட்ஸ் வந்து இப்போ ஃபேஸ்புக் ஆட்னா யாருனாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அது ஹெவி காம்படிஷன், அது யாருனாலும் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஒரு 3 நாள் உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கனாலே யூ கேன் டூ 50% ஆஃப் த ஆட் அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதில் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸோ அது ஒன்றும் பெரிய எனக்கு எப்படின்னா லைக் அது ஒன்றும் ரொம்ப இம்ப்ரெசிவாக எனக்கு ஃபீல் ஆகலை பர்சனலி. நம்மளை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சில ஏஐ டூல்ஸ் இருக்குது. I forgot that name, like $97 they are running every ad for an account. Okay. Just $97. So it's gonna like அதில் டிஸ்அட்வான்டேஜ் இன்றைக்கி இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் அதை ஆப்டிமைஸ் பண்ணும்போது அது ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் எல்லாமே ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாத போகுது, அது இல்லைன்னு சொல்ல. பட் நான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து இது ஈஸியாக பண்ணுற மாதிரி ஐ ஃபெல்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், தட்ஸ் ஃபார் ஷோர். நீங்கள் ஈஸியாகவே அதை பண்ணிடலாம். ஒரு 2-3 months நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடச்சிரும். அதில் சில விஷயங்கள் லைக் இந்த பிக்சல் ட்ராக் பண்ணுறது, க்ரியேட்டிவ் ஹெட்டிங்னு என்னென்னு தெரிகிறது, ஓகேங்களா, லேர்னிங் ஃபேஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, என்ன க்ரியேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகும், மல்டிபிள் க்ரியேட்டிவ்ஸ் எப்படி ட்ரை பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சாலே போதும். தென் ஸோ கூகுள் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லைக் எஸ்இஓ மாதிரியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூகுள் ஆட்ஸ்க்குள்ளே நான் ஏன் ரொம்ப பெருசாக மாஸ்டர் பண்ணல. பட் நான் இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, இது எதுவுமே எனக்கு தெரியாமல் இருக்கான்னா எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே ட்ரை பண்ணி. ஏன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரும்போது அந்த ஃபுல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஐ ஒன்ட் சே ஐம் டிஜிட்டல் மார்க்கெட், ஐம் க்ரோத் மார்க்கெட்டர். ஓகேங்களா? ஸோ க்ரோத் மார்க்கெட்டருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ்னால் வி டோன்ட் ஒன்லி ரிலை ஆன் டிஜிட்டல் மீடியம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியம்ஸை மட்டும் ரிலே பண்ண மாட்டோம். எது ஒரு பிராண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதை ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிராண்ட் வருதுன்னா அந்த பிராண்டுக்கு பிராண்டிங் இல்லைன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ வி ஃபாலோ தேட் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வி கால் லைக் பைரேட் ஃபனல்ஸ் சொல்லுவோம். ஒரு 6 stage ஆஃப் ஃபனல்ஸ் நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிராண்ட் அவேர்னஸ், அக்யூசேஷன், ஆக்டிவேஷன், ரெவன்யூ, ரெஃபரல் அண்ட் ரிட்டென்ஷன். ஸோ ரிட்டென்ஷன் அண்ட் ரெஃபரல். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸில் ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த நேற்று கூட ஒரு ஏசி சர்வீஸிங் கம்பெனி வந்தாங்க. ஓகேங்களா? லைக் அவங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டோட ஒரு 5,000 per month பண்ணலான்னு வந்தாங்க. அவங்க உட்காந்து ஒரு மணி நேரம் வாட் வி ஸ்போக்கஸ், ஹூ இஸ் யுவர் காம்படிட்டர் ஃபஸ்ட்டு கேள்வி. அவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கத்து தெருக்கு அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 சர்வீஸ் பண்ணுறாரு, நான் அவர் தான் ஓவர்டேக் பண்ணோம். பட் தே ஃபர்கெட் urban companies having so much of service. ஆமாம். அப்போ உண்மையான காம்படிட்டர் யாருன்னா அர்பன் கம்பெனி. கரெக்டு. ஓகேங்களா? அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, நான் எப்படிப்பா அவங்கள காம்பீட் பண்ணுறது, அவன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அத்தனை கஸ்டமர் பேஸோடையாக ஸ்டார்ட் பண்ணான். பிகினிங்கில் 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணி மைட் பி தே மைட் ஹாவ் அ ஃபன். பட் இவங்க ஒரு 15 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிராண்டிங்கில் வரணும். அர்பன் கம்பெனி என்ன பண்ணானோ அதை நீங்கள் பண்ணணும். அவன் அர்பன் கம்பெனி ஆல்ரெடி பண்ணிட்டானே, எஸ் அவன் ஆல்ரெடி பண்ணிட்டான். இன்றைக்கி நோ ப்ரோக்கர் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏசி சர்வீசஸ், housing.com வர போகிறான். ஸோ இந்த டேட்டாஸை அவங்ககிட்ட இருக்குது, எல்லாரோட டேட்டாஸும் யூஸ் பண்ணி அவங்க வராங்க. why you can't be the 4th one or else you want to become the 400th one, right? அதுதான் இந்த கொஸ்டின் தான் இந்த கம்ப்ளீட் ஷிஃப்ட்டை மாற்றிச்சு. அவங்க ஒரு பெரிய ஒரு டேர்ம் ஆஃப் தேர் பிராண்டை அப்படியே ஷார்ட்டாக ஒரு 6 வருஷத்தில் ஒரு பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணோம். தேர் வெரி மச் கிளியர் லைக் வாட் தே ஹேவ் டு டூ ஃபார் த நெக்ஸ்ட் 2 years. பிராண்டிங்கில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிராண்டை உருவாக்கி ஏசி சர்வீஸ்னால் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ரைட்? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வே. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனா, அவங்களும் நம்மளோட வெப்சைட்டுக்கோ இல்லை சோஷியல் மீடியாவுக்கோ வர வைக்கிறது. அங்கேருந்து அவங்களோட லீட் டீட்டெயில்ஸ் எடுத்து தென் அதான் 3rd stage. 4th stageல் அவங்கள கன்வெர்ட் பண்ணி பைசா எடுத்து, அதான் ரெவன்யூ ஸ்டேஜஸ் சொன்னேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ரிட்டென்ஷன். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் எவ்வளோ தூரம் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்களோ தட் இஸ் வாட் வி சே இஸ் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. ஓகே. ஒரு கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் ஒரு கஸ்டமரை எவ்வளோ நான் ஆட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி அக்யூர் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது when it comes to growth marketing. ஸோ we analyze these area. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு 100 ரூபி ப்ராடக்ட்னா ஆட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக? கரெக்டு. ரைட். ஸோ 200 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ 200 அங்கேயே லாஸ், ரைட்? 100 rupeesக்கு 300 ஸ்பெண்ட் ஆகிருந்தா 200 அங்கேயே லாஸ். ஆனால் வாட் இஃப் தி கஸ்டமர் பைஸ் த ப்ராடக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 times? தென் இட் பிகம்ஸ் 500 rupees ஃபார் த சேம் 300 rupees ஆஃப் ஆட் ஸ்பெண்ட். அப்போ 200 rupees லாபம். How about they continue for another 5 months?
அப்போது 700 rupees லாபம். சரி, ஒரு கஸ்டமர் 10 மாதம் உங்களோட ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கன்னா இஸ் இட் வெரி ஈஸி டு அப்செல் another ப்ராடக்ட் டு த சேம் கஸ்டமர். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கோகனட் ஆயில் மட்டும் வாங்கிட்டுருக்குன்னா அவங்கள்ட்ட அழகாக கடலை எண்ணெய் மூவ் பண்ணலாம். நம்ம பிராண்ட் நேம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் அடுத்தடுத்து அவங்களே வாங்க பார்ப்பாங்க. அப்படி நம்மளும் புஷ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஜாகரி பவுடர் மூவ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த கஸ்டமர் நம்மளோட லாயல் கஸ்டமர் மாறாங்க when they purchase more time. அப்போ இந்த கஸ்டமரை 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு at 2 years 3 years கழிச்சு we might have taken from them at least like 3,500 5,000 rupees. ஓகே. ஸோ சிஸ்டி லைக் எவ்வளோ ப்ராஃபிட் அந்த ஒரு இதை தான் நிறைய பிராண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்குறதில்ல. இன்றைக்கி க்ரோத் மார்க்கெட்டிங் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுக்கும்போது கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இதில் ஒரு நான் 10 ரூபா போட்டோன்னா 100 ரூபா எடுத்துடலாம். கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஓகே, புரியுதுங்களா? இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான். ஆனால் இந்த மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் டிவியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கோடியில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக லட்சத்தில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்காண்டி எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ் இல்லை நிறைய ஸ்மால் கம்பெனிஸ் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா ஃபேஸ்புக் ஆடா ஒன்று மேலே ஒரு போஸ்ட் போடுவேன், பூஸ்ட் போஸ்ட் அமைக்கிட்டா அதுவே பூஸ்ட் ஆயிரும். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் லீட்ஸ் வருது, வரலன்னா கிடையாது. வரலன்னா அவன் எப்படி அதை பேசுவாங்க? 1-2 லீட் வரும், ஆனால் அதையே லைஃப் லாங் கொண்டு போக முடியாது. ஓகே, ரிட்டன்ஷன் வந்து ஆடியன்ஸ் மறுபடி வாங்குறதுக்கானது அந்த இதிலே கூட வரலாம். ஆனால் ஒரு கன்வர்ஷன் 2 கன்வர்ஷன் தான் அந்த இடத்துல வரும், ஃபுல்லாக கிடைக்காது. அப்படிங்கும்போது we have to frame so many strategies. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SEO கோர்ஸ் ரன் பண்ணுறோம், ரைட்? ஸோ அந்த SEO கோர்ஸ்க்கு ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒவ்வொரு செட் ஆஃப் லேண்டிங் பேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கோர்ஸை டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் தான் ஒர்க் ஷாப் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ மக்கள் நினச்சிங்கன்னா ஒர்க் ஷாப்பில் ஒரு 200 250 ரூபா கட்டிட்டு வந்தால் ஃபுல் SEOவும் கொடுத்துணும்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை 2 மணி நேரத்தில். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஜூஸ் வி ப்ரொவைட் டு தி கஸ்டமர். ஓகே, இந்த என்னுடைய டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எசன்ஸ் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே if they want to upgrade they can come to the course. கரெக்டுங்களா? இப்போது 250 rupees கொடுத்து வராங்கன்னா you know like how what is the average cost to acquire a customer அப்படின்னா it begins from 1000 to till 1800. ஸோ இனிஷியலாக வந்து 3000 வரைக்கும் போச்சு, இப்போ 1000 to 1800 வரைக்கும் வருது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிராண்டும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால we are running for a series of இது. ஓகே, ஆஃப்டர் லைக் 4-5 பேட்சஸ் we have found like இப்போ ப்ராஃபிட் ஆயாச்சு. அடுத்து ஸ்கேலபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ பட் என்னென்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் தே ஹவ் ரெஃபர்ட் ஸோ மெனி கஸ்டமர்ஸ். அவங்களெல்லாம் 1 ரூபா கூட கொடுக்காம அக்யூர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கோர்ஸ் வாங்கினவங்க அடுத்த கோர்ஸ் வாங்குவாங்க. ஸோ தேட்ஸ் வேர் த திங் இஸ். இது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உட்காந்து பொறுமையாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை பீட் எனி அதர் மார்க்கெட்டிங் இட் டேக்ஸ் டைம். பீப்புள் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் நான் அதே தான் கேள்வி தான் திருப்பி கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்டு புதுசாக மார்க்கெட்டில் வருது, அந்த பிராண்டை நீங்கள் வாங்குவீங்களா? அது வந்து நம்ம வாங்க மாட்டேங்க. அடுத்தது எங்கே போவீங்க? இப்போ ஒரு பிராண்ட் வருது, உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் ஆடே வருது, இல்லை இன்ஸ்டாகிராம் ஆடே வருது, நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பார்ப்பீங்க, ரைட்? அந்த இடத்துல 3 ஃபாலோவர் இருக்கானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வாங்கவே மாட்டோம், ரைட்? உடனே வெளில வந்துடும். கரெக்டாக? இப்போ 3 ஃபாலோவர் இருக்குது, சரி ஒரு 1000 ஃபாலோவர் ஆகணும், என்ன பண்ணுவாங்கன்னா பெய்ட் ஃபாலோவர்ஸ் மூவ் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெய்ட் ஃபாலோவர் மூவ் பண்ணாலும் கீழே ஒரு போஸ்ட்னு ஒன்று இருக்கணும்ல. ஆமாம், அதோட ரிட்டன் வியூஸ் பார்ப்போம், எவ்வளோ வந்திருக்கு, கமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, கரெக்ட்? என்ன கமெண்ட் இதெல்லாம் பார்ப்பீங்களே. நான் ஒரு வியூவராக உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ கொஸ்டின். ஸோ இது எதுவுமே எங்கே இருக்காது, ஃபாலோவர்ஸ் மட்டும் அங்கே கவுண்ட்டில் இருக்கும். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவன் யோசிக்க தான் செய்வான். ஆனால் அதுலேயும் கன்வர்ஷன்ஸ் நடக்கலைன்னு சொல்ல. ஆனால் த நம்பர் வில் பி ஸோ ஸ்மால். when you increase your branding the next stage is where people will easily buy you. ஓகேங்களா? இப்போ ஒரே ஆடை நீங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் ரன் பண்ணுறீங்கன்னா சரி நான் தினம் பார்க்குறேன், அப்பப்போ பார்க்குறேன் இந்த வெப்சைட் பற்றி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அங்கேயுமே நாங்கள் நிறைய விஷயங்கள் ஆட்டோமேஷனில் பண்ணுவோம். லைக் ஒரு வெப்சைட்டில் வந்து ஆட் டு கார்ட் பண்ணிட்டு போட்டால் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான மெசேஜ் போகும், ஒரு மெயில் போகும். செக் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ எந்தெந்த இடத்துல அவங்க ட்ராப் டவுன் வராங்களோ அதுக்கெலாம் பண்ணுறது ரீடார்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் ஒரு கஸ்டமருக்கு திரும்பி நம்ம பிராண்டை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்போம். ஸோ ஒரு கஸ்டமர் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு கஸ்டமர் சோஷியல் மீடியா போகிறாங்க, உங்கள் பிராண்டை பார்க்குறாங்க ரீல்ஸில். ஒரு கஸ்டமர் கூகுளில் போய் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, உங்கள் பிராண்டை பார்க்குறாங்க. யூடியூப் போகிறாங்க, உங்கள் பிராண்டை பார்க்குறாங்க. சரிங்களா? சும்மா ஃபேஸ்புக்கை ஸ்க்ரால் பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஆட் வருது, அதுவும் உங்கள் பிராண்ட். வில் தே கன்வெர்ட் ஆர் நாட்?
rather than just ஒரு ஆடை மட்டும் புஷ் பண்ணுறது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்மளை மல்டிபிள் பிளேஸில் பார்க்கும்போது நம்மளே வந்து அவங்களுக்குள்ள நம்மளே ஒரு ஆத்தென்டிகேட்டுங்கிறத பில்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரே நாள் நடக்காது. இட் வில் டேக் சம் டைம். அந்த டைமை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னென்னா, இப்போ நான் ஒரு சின்ன பிராண்டு, நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எடுத்தோடனே நான் எப்படிப்பா லட்சத்தில் செலவு பண்ண முடியும்? சி, தேர் இஸ் சம் பாயிண்ட் டில் வென் யூ ஹேவ் டு ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ரன்னிங் அண்ட் பில்டிங் அ பிஸ்னஸ். ஒரு 1 crore வர்ற வரைக்கும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அண்ட் ஒரு ரெஃபரல் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ்லாம் போய் ரெஃபரல்ஸை பிடிச்சி நெட்வொர்க்ஸை பில்ட் பண்ணி யூ ஹேவ் டு ஸ்கேல் டு சம் மார்க். அதே தான் நானும் பண்ணேன். நான் இப்போ தான் ஆட்ஸை ரன் பண்ணுறேன். டில் ஐ ஸ்கேல் டு அன் 8-figure ஏஜென்சி நான் ஆடே ரன் பண்ணது கிடையாது. ஒரு கஸ்டமர் கூட ஆட் மூலியமாக வரல. ஓகேங்களா? ஃபுல்லாக நெட்வொர்க்கிங், ஆஃப்லைன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து கூகுளில் நான் நல்லா ரேங்க் பண்ணுவேன். ஸோ வந்துச்சு. அது நான் என்ன விற்கிறதுக்கு நான் கூகுளில் ரேங்க் பண்ணி ஆகணும். ரைட். ஸோ இந்த சப்போர்ட்டில் தான் வளர்ந்தோம். இப்போ நாங்கள் ஸ்கேலிங் ஸ்டேஜில் இருக்கும்போது வி ஆர் ஸ்பெண்டிங் ஆன் ஆட்ஸ் பிகாஸ் வி ஹேவ் சம் மணி. ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் டேரெக்டாக ஆட் வர்றதே நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஸோ வி பிக் தி கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஆடை நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் பி ஃபில்லிங் அ ஃபார்ம், தேர் வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின் ஹவு மச் யூ கேன் ஸ்பெண்ட். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் யாராவது 1 to 2 lakhs தான் மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் அந்த பக்கமே போக மாட்டோம். அந்த லீடு எனக்கு வேணாம். அதை என்ன பண்ணிடணும்னா, காண்டாக்ட் பண்ணி பண்ண மாட்டேன்னா, ஒரு காண்டாக்ட் பண்ணி மீட்டிங்க்கு ஒரு மணி நேரம் போகும். அப்புறம் ப்ரொப்போசல் அனுப்பணும். ஒரு ப்ரொப்போசலை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 hours. வை வேஸ்ட் ஆஃப் டைம்? மேக் தம் இன் அவர் இமெயில் லிஸ்ட். மந்த் நியூஸ் லெட்டர் அனுப்பு. சிம்பிள். ஓகே. ஓகேங்களா? அண்ட் இதை வந்து 1 to 2 அப்படின்னு போட்ட உடனே நாங்கள் சும்மா ஓகே வேண்டான்னு விட மாட்டோம். அவங்களோட நிறைய விஷயங்கள் பார்ப்போம். வெப்சைட், என்ன நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகுது, ஓகே, இல்லை ஒரு பிஸ்னஸ், ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டர்னால் எத்தனை வருஷம் அந்த மேனுஃபேக்சரிங் சென்டர் இருக்குது, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு 500 எம்ப்ளாயி இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டருக்கு தெரியாமல் வேணால் 1 to 2 lakhs போட்டிருப்பாங்க. ஆனால் பொட்டென்ஷியல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் போய் பேசுவோம். ஓகே. இப்போ இன்றைக்கி தான் கடையாக திறந்துருக்கான், வெப்சைட் பண்ணி சில கிளைண்ட்டில் சொன்னோம், வெப்சைட் பண்ணி 4 நாள் தான் ஆகுது, எனக்கு பிஸ்னஸ் வரணும். நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம், போங்க ஒரு நல்ல நெட்வொர்க் ஈவெண்ட்டில் போங்க, பிஎன்ஐ மாதிரி ஈவெண்ட்ஸ் போங்க, அங்கே காண்டாக்ட் பண்ணிங்க, ஆஃப்லைனில் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், ஓரளவுக்கு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வாங்க. யூ ஹேவ் டைம் ரைட் நவ். ஸ்பெண்ட் யுவர் டைம் ஆன் இன்ஸ்டாகிராம், கிரியேட் அ ரீல். ஓகே, நீங்கள் எடிட்டே பண்ண வேண்டாம், ரீலை க்ரியேட் பண்ணி போடுங்க. ரைட் கான்டென்ட் ஆன் யுவர் வெப்சைட், ரைட் என் நம்பர் ஆஃப் கான்டென்ட் ஆன் யுவர் வெப்சைட், அதை ரேங்க் பண்ணுங்கள். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பண்ணாங்க இல்லையா? அவங்களாம் எப்படி பண்ணாங்க? ஜஸ்ட் அவங்க வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டா பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து ஃபோனில் வச்சு தான் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் இன்னும் ஸ்டில் தே ஆர் டூயிங் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஸ்டாகிராம். கரெக்ட். ஸோ எந்த நான் ஸ்டெப்புமே எடுக்காமல் நான் டேரெக்டாக வந்து சேல் தான் வேணும்னு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் போய் ஹிட் பண்ணலாம் when you have a surplus of money. நீங்கள் எந்த ஸ்டெப்பையும் நான் பண்ணல, பணமும் இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு ரன் பிஹைண்ட் யுவர் பிஸ்னஸ். இல்லைன்னா பிஸ்னஸ் அங்கே ஓடாது. இது நார்மலான பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஆக்சுவலி நம்ம இப்போ பேசும்போதே வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து மார்க்கெட்டிங் மூலியமாக நம்ம ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம செல்ஃபாக படிக்கும் போது நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு டைம் எடுக்கும். நீங்களே வந்து 4-5 வருஷத்தில் தான் நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் செட்குள்ளே எப்படி வந்துச்சு? ஏன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கே கிளைண்ட் வேணும், நாளைக்கே அவங்க எனக்கு காசு கொடுத்துடணும், நான் வந்து லேக்ஸில் சம்பாதிக்கணும், அப்படி தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த பேஷன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நான் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் இல்லை வந்து ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? Cool. So let me go back to 2014 while I start my first job. என்னோட ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க ஃபார் அ சேல்ஸ் ஜாப். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் போயிருக்கேன். 3 o'clock வர சொல்லியிருந்தாங்க. 3 o'clock போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ 3 o'clock போனால் யாரோ வராங்க போகிறாங்க, ஆனால் நம்மளை கண்டுக்கவே இல்லை. நம்ம பாடு ஒரு இடத்துல உட்காந்துட்டு, அப்போ நம்மகிட்ட ஃபோன் கூட கிடையாது, நோக்கியா ஃபோன் தான், அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ரெஸ்யூமையே திருப்பி பார்த்துட்டு 9 மணி ஆகுது. 9 மணிக்கு வந்துட்டு ஆஷ்கர் நாளைக்கு வாங்க, இன்றைக்கி டைம் ஆச்சு, கொஞ்சம் ஒர்க்கில் வாங்க, பிஸியாக நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, சரி சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்துடணும்? நாளைக்கு ஒரு 9 மணிக்கு வந்துடுங்க, நம்ம நாளைக்கு காலையிலே ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு இன்டர்வியூ வச்சுருவோம். சரின்னு போயிட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 9 மணி இன்டர்வியூனா 8:45 8:30 வந்து உட்காந்துச்சு. வந்துட்டு லைக் அதே மாதிரி திருப்பி நடந்துட்டுருக்கு. என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்களோ ஒரு அண்ணா, அவர் மட்டும் தான் வந்துட்டு என்னடா சாப்பிட்டியா, சரி எதாவது சாப்பிடையா செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. தென் 3 மணிக்கு தான் இன்டர்வியூ நடந்துச்சு. ஓகேங்களா? மதியம். ஸோ லைக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு வேலை வேணும். ஸோ ஐ வாஸ் பீன் லைக் அமைதியாக அந்த என்னன்னா பரவாயில்ல, இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறது.
அன்றைக்கி அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சோடனே அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னா இப்படி அமைதியாக உட்காந்துருப்பார் பாஸ். அதாவது ஹி ஜஸ்ட் டெஸ்டட் தி கம்ப்ளீட் பேஷன் ஆஃப் மைண்ட். அதுதான் அந்த இன்டர்வியூவே. அது எனக்கு தெரியவே செய்யாது அப்போ. ஸோ செலக்ட் ஆன பிறகு பாஸ்ட்டை ஒரு நாள் போகும்போது எனக்கு ஏன் பாஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸுக்கு தேவையே பேஷன்ஸ் தான். அந்த பேஷன் இல்லைன்னா யூ வில் கெட் ஆங்கர் வித் தி கஸ்டமர். அது நீ ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவோம் இல்லை வேலையிட்டு போயிடுவேன். ஸோ பேஷன்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறதோ அதுதான் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் ஐ லேர்ன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயா கஸ்டமர்கிட்ட போகிறோம்னா 10 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க, ஒரு 12 மணி ஆச்சுனாலும் ஐ வில் வெயிட். என் டீமே யாராவது என்னன்னா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட கோல் இன்றைக்கி இந்த கிளைண்ட்டை பார்த்து சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறது. ஓகே, அது இப்போ இல்லை, இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு நைட்டு வர சொன்னாலும் வந்து உட்காந்து முடிப்பேன். that's how the business have to build. And ஒரு கஸ்டமர் will also feel an empathy on you when you wait for them. நீங்கள் வெயிட்டே பண்ணலன்னா எப்படி? இந்த ஒரு வேலைக்காரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சொல்லி கொடுப்பான் இல்லையா, சேல்ஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு நாள் இல்லை எத்தனை நாள் ஆனாலும் அந்த சேல்ஸை க்ளோஸ் பண்ணும். ஸோ சிவகார்த்திகேயன் கூட பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை வந்து இன்னொரு தடவை நான் இன்றைக்கி பார்த்தேன்னா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று குடுக்குன்னு மாடிலேருந்து கீழே இறங்கி ஹீ ப்ரூவ் ஹிம்செல்ஃப். லைக் அங்கே தான் எல்லா கஸ்டமர்ஸும் கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ சம்திங் யூ ஹேவ் டு டூ டிஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஒரு கஸ்டமர் அப்படிங்கும்போது they are not being hitted by you only. ஒரு 100 பேர் அடிச்சுட்டு இருப்பான். இப்போ நீங்களே இருக்கீங்க, எத்தனை பேர் வந்துட்டு இந்த கோர்ஸ் படி, உன்னை இப்படி அப்கிரேட் பண்ணு, உனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் கரெக்டாக இருக்கும், பிஜி ப்ரோக்ராம் பண்ணு, எத்தனை மெயில் வருது? கரெக்ட். ஸோ இதே தானே ஒரு பெரிய டாப் கிளாஸ் கஸ்டமர்ஸ் இருக்கும். ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு இந்த பேஷன்ஸ் நிறைய எம்ப்ளாயிஸ் இன்டர்வியூ வரவங்ககிட்ட இல்லை. ஒன்று வந்தால் லேட்டாகவே தான் வராங்க, அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இருக்க வச்சாலும் போட்டு ரிவ்யூ போட்டு போயிடுறாங்க. that's where we test. ஆக்சுவலி ஒரு சேல்ஸ் டீமை டெஸ்ட் பண்ணுறதே அதுதான், எவ்வளோ பேஷண்ட் இருக்குன்னு. ஸோ அந்த பேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணும். இஃப் ஐ ஃபெல்ட் லைக் சம்வேர் ஹே திஸ் இஸ் நாட் கோனா ஒர்க், லெட் மீ கோ பேக் அப்படின்னா எனக்கு நல்ல ஜாப் ஆல்ரெடி நல்ல ஜாப் இருந்தால் அதே மாதிரியான ஒரு இன்கம் கிடச்சிருக்கும். whenever we fell down in the business, we focused on setting up the process to get back very stronger. So business is this, business is not this. So that's so clear. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது பேஷன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் அக்ரெசிவ்ங்கிறது உங்களோட ஆக்ஷனில் காமிங்க. பட் அட் பேக் ஆஃப் த மைண்ட், இஃப் எனி திங் டசன்ட் ஹேப்பன் அண்ட் இஃப் யூ ஹேவ் டுடேஸ் ஃபுட், பி கிரேட்ஃபுல், ஷோ கிராட்டிடியூட், ஐ எம் ஹாப்பி. ஸோ கிராட்டிடியூடை நீங்கள் எவ்வளோ காமிக்கிங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் தி பேஷன்ஸ். ஓகே, இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஷன்ஸ் வேணும். நம்ம வந்து நார்மலாக பை நேச்சர் சில பேரோட கேரக்டரில் அது இருக்கும். பட் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஒரு செல்ஃப் லேர்னிங்காக இருக்கட்டும், இந்த பேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்து ஐ எம் நாட் அ ஹார்ட் கோர் ரீடர் ஆஃப் புக்ஸ் இன் இனிஷியல் டைம். ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டது தான். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து புக்ஸும் படிக்க ஆரம்பித்த பிறகு வாழ்க்கையோட எண்ணங்கள் மாறிச்சு. லைக் பேஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சேல்ஸில் வந்துருச்சு. ஓகே, பட் பேஷன்ஸ் மட்டுமே என்னோடய பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. தெர் ஆர் அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் ஆர் கப்புள் ஆஃப் குவாலிட்டிஸ் லைக் மைண்ட் செட் ஷிஃப்ட், திங்கிங் வெரி பாசிட்டிவ், ஸ்பீக்கிங் வித் தி யூனிவர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புக்ஸ் படிக்கும்போது வந்தது. ஸோ த ஃபர்ஸ்ட் புக் ஐ ரெட் வாஸ் சீக்ரெட். ஸோ அதுதான் கம்ப்ளீட் மைண்ட் செட்டை மாற்றிச்சு. ஓகே. செகண்ட் புக் வந்து என்னன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னோடய சேல்ஸ் ஜாப்லேயும் சரி அண்ட் மோரோவர் பிஸ்னஸ்லையும் சரி ஒரு முக்கியமான அடித்தளத்தை வச்சு கொடுத்தது இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி, காம்பவுண்டிங்கை பற்றி. லைக் வி ஸ்பீக் அபவுட் லைக் இன்வெஸ்டிங்கில் காம்பவுண்டிங் தான் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஆக்ஷனை திருப்பி நம்ம பண்ணும்போது தான் இது என்றைக்கு மல்டிப்ளை ஆகும்னே தெரியாது. ஓகேங்களா? அந்த புக்கோட ஸ்டார்டிங் எப்படின்னா, ஒரு செஸ் போர்டில் ஒரு கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிங் வந்து கூப்பிட்டு ஒரு போட்டி வைப்பாப்பில். அதில் வின் ஆகிற ஒருத்தன்ட்ட பரிசு என்னன்னு கேட்கும்போது இந்த செஸ் போர்டில் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பெருசாலாம் வேணாம் சார், எனக்கு வந்துட்டு ஒரு செஸ் போர்டில் அரிசியை அடுக்கி கொடுங்க, அதாவது தானியங்களை அரிசி சம்திங், ரைட்? ஓகே. ஃபர்ஸ்ட் போர்டில் 1 மடங்கு, செகண்ட் இதில் 2 × 2 மடங்கு, தேர்ட் இதில் 3 × 3 விச் இஸ் பவர், 3 × 3:3, 4:4 அப்படின்னு கொடுக்கும்போது இவ்வளோதானா, இதை போய் இப்படி கேட்குறீ அப்படின்ட்டு. ஆனால் அதை கூட்டி கழிக்கும் போது தான் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 64 பவர் 64 விச் இஸ் லைக் அதை கால்குலேட், அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த புக்லேயும் போட்டிருக்க மாட்டாங்க. அதை வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பூமி ஃபுல்லாக நீங்கள் 2 மாடி அளவுக்கு வந்து பில்டிங் எழுப்புகிற அளவுக்கு நீங்கள் தானியங்களை கொடுக்கணும். விச் இஸ் லைக் அந்த ஆள் கேட்டது என்ன, இந்த உலகத்தையும் எனக்கு கொடு அப்படிங்கிறது சிம்பாலிக்காக கேட்டிருக்கான். ஸோ தேட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்.
அப்படிங்கிறது அந்த புக்கில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ be it anything I do, like I always focus on how it's going to compound. ஓகேங்களா? ஸோ I'm hardcore investor, like I invest a lot. I not only me, என்னோட டீமையுமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் 5-6 years மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம். I have seen a down in the market, up in the market, slow down in the market. நிறைய கண்ணு முன்னாடி ஆகா இதை பண்ணியிருக்கலாமேன்னு தோணியிருக்கு. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாக பண்ணிட்டோன்னு நினச்சிருக்கு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே த காம்பவுண்டிங் ஹேவ் பீன் அ பெட்டர் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ அந்த காம்பவுண்டிங் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கு. சி காம்பவுண்டிங் இஸ் அகெயின் லைக் நம்ம த கிரேட்டஸ்ட் கைட்லைன் பை ராபின் ஷர்மாவில் நீங்கள் இப்போ சொன்னீங்களே அந்த 4 வருஷம் எக்ஸ்பர்ட் ஆகிறக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு, அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஜீனியஸ் தட் இஸ் எக்ஸ்பர்ட். ஒரே ஒரு நீஷ் எடுத்துகிட்டு ஓகேங்களா 1000 hours ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1000 hours இஸ் சம்திங் 4 years. ஓகே, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுமா, ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 4 years. ஓகே, கன்சிஸ்டன்ட்லி அண்ட் அப்கிரேட் 1% எவ்ரி டே. சிம்பிள். இவ்வளோ தான் டு பிகம் அன் எக்ஸ்பர்ட் ஆர் அ ஜீனியஸ். ஸோ இட்ஸ் அகெயின் காம்பவுண்டிங் தான். ஸோ காம்பவுண்டிங் அண்ட் தி மைண்ட் செட் சேஞ்ச் வில் கிவ் யூ பேஷன்ஸ். சூப்பர் சூப்பர். இப்போது இந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, நீங்கள் வந்து படிக்கிறீங்க, ஒரு கிளைண்ட் எடுக்கிறோம், அந்த கிளைண்ட்டை வந்து நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இதை டீமாக பில்ட் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட் செட் ஆஃப் ஹையரிங் எப்படி வந்து நீங்கள் ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நம்ம தான் ஹெச்ஆராக இருக்கணும், நம்ம தான் கால்குலேட் பண்ணணும், ஹியூமனையும் நம்ம ஜட்ஜ் பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கணும். ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் நீங்கள் எப்படி ஹையர் பண்ணுறீங்க? குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா நான் இன்டர்ன்ஸ் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணி என்ன பண்ணுவேன்னா ஐ வில் கிவ் த ட்ரைனிங். ஸோ 3 months 2 months ஐ வில் கிவ் த ட்ரைனிங், தென் அவங்கள ப்ளேஸ் பண்ணுறது. அதில் சில பேர் வெளியே போயிருக்காங்க, சில பேர் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ லைக் த இனிஷியல் செட் ஆஃப் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் எல்லாருமே பில்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் த கோர் டீம். அந்த கோர் டீமை ரொம்ப பார்த்து செட் பண்ணதான். அண்ட் யூ ஹேவ் டு ஜென்யூன்லி பிலீவ் இன் யுவர் டீம் அண்ட் யூ ஜென்யூன்லி கேர் அபவுட் யுவர் டீம். இதுதான் 2 தான் ரொம்ப தேவை. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம ஏமாத்துறோமா இல்லை உண்மையிலே ஜென்யூனாக இருக்கோமான்ட்டு. ஓகே, நீங்கள் இன்றைக்கி என் டீம் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த டைமில் எத்தனை பேர் என் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். புரியுதுங்களா? நான் யாரையுமே இருன்னு சொல்லலை, போகணும்னு சொல்லலை. தே ட்ரூலி பிலீவ் இன் மை ஓன் விஷன். ஸோ இந்த விஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நான் இன்றைக்கி கூட லிங்க்டின்ல போஸ்ட் தான் போட்டிருந்தேன் நேற்றுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லைக் ஒரு 13 ஸ்டெப்ஸ் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் பண்ண வேண்டியது. ஓகே, இனிஷியல் ஸ்டேஜில் அதில் ஃபர்ஸ்ட் கோர் வேல்யூஸை நம்மளுக்கு செட் பண்ணணும். இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் ப்ராசஸ் அப்படிங்கிறத செட் பண்ணி அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். உங்களோட விஷனை டீம்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் பெருசாக ஃபுல் டீம்கிட்ட, அதாவது இப்போ நாங்கள் ஒரு 27 பேர் இருக்கோம், 27 பேர்கிட்ட நான் பேசுகிறதில்ல. பட் அந்த கோர் டீம்கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். இந்த கோர் டீம் வாஸ் ஒன்ஸ் மை ஓன் டீம், லைக் அதுதான் ஹோல் டீமாக இருந்துச்சு. ஸோ அவங்கள ஹெவிலி அந்த விஷன்னு சொல்லுவோம். அண்ட் விஷன் சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதோட ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். பி இட் ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ்ஃபுல், யூ டேக் தி ஆக்ஷன் அண்ட் ஷோ லைக் ஹே ஐம் புட்டிங் தி எஃபர்ட் அப்படிங்கும்போது அவங்களும் அந்த எஃபர்ட்ஸை போடுவாங்க. ஸோ ஐ ட்ரெயின் த பீப்புள் ஸோ தட் என்னோட மைண்ட் செட்டில் வருவாங்க எஸ்யூ அப்படிங்கிற செக்டாரில். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே நாங்கள் கற்றுக்கிட்டு கொடுப்போம். அண்ட் ஐ டை அப் வித் கப்புள் ஆஃப் கன்சல்டன்ட். லைக் இப்போ எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பெருசாக வராங்கன்னா ஐ ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் கன்சல்டன்ட் ஃபார் மை டீம். ஸோ எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவில், கோர்சஸ் பெர்ஸ்பெக்டிவில் வில் ஸ்பெண்ட் அ லாட் ஆன் அவர் டீம். லைக் லேர்னிங் ஏதாவது வேணும்னா வி டூ தட். அண்ட் எல்லாமே ட்ரையல் அண்ட் டெஸ்ட் இது நிறைய செக் பண்ணுவோம். ஒரு நீஷஸை எடுத்துகிட்டு இந்த நீஷில் ஒரு ஆள் 2 ஆள் எடுத்து அது எங்களுக்கு தேவையில்லைனாலும் வி ஹவ் பில்ட் தட். ஸோ அப்படி தான் எங்களுக்கு யூஎக்ஸ் டீம் வந்துச்சு, அப்படி தான் எங்களுக்கு கிராஃபிக்ஸ் டீம், அப்படி தான் வீடியோ டீம் வந்துச்சு, அப்படி தான் எங்கள்கிட்ட ரியாக்ட் டெவலப்பர்ஸ், கம்ப்ளீட் ப்ராடக்ட் டெவலப்பர்ஸ் டீம் வந்தது. இது எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் டெஸ்ட்டில் தான் ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொன்றா ஆரம்பித்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் என்னென்ன டீம் இருக்குமோ எல்லா டீமும் எங்கிட்ட இருக்குது. பீட் கான்டென்ட் ரைட்டிங், கான்டென்ட் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், ஓகே, ஸோ எஸ்சிஓ, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், டெவலப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கும்போது யூ கான் இன்வெஸ்ட் அ லாட் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். எல்லா பிஸ்னஸும் லைக் ஒரு ஸ்டார்ட் அப் ஜாயின் பண்ணுறவங்களும் என்ன பார்ப்பாங்கன்னா இட்ஸ் நாட் தேர் ஓன் மிஸ்டேக். லைக் இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணும்போது வாவ் அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லைன்னா யோசிப்போம். அது நீங்கள் இங்கே பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கிறது தான். இட்ஸ் ஸ்மால் ஆஃபீஸ் அண்ட் வி ஆர் க்ரோயிங், ரைட்? ஸோ அப்படிங்கும்போது அந்த பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மீட் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே இஃப் தே லீவ் யூ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வாவ் அப்படிங்கிறது இருக்காது, பட் விஷனில் வந்து அந்த வாவுங்கிறது அந்த ஃபேக்டர் பார்த்தா தே வில் ஸ்டே வித் யூ. பட் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. வி கான்ட் பிளேம் தெம் ஆல்சோ. இஃப் தே ஆர் வித் அஸ் தட்ஸ் ஃபைன். இஃப் தே ஆர் நாட் வித் அஸ் இட்ஸ் பெட்டர் ஃபார் தேர் ஃபியூச்சர் அண்ட் ஆர் ஃபியூச்சர். அவ்வளோதான்.
ஓகேங்களா. அந்த இடத்துல அவங்க இருந்துதான் நல்லா இருங்க இல்லை, அவங்க மூவ் பண்ணி போகிறது அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அண்ட் தட்ஸ் ஹவ் த சைக்கிள் இஸ். இப்போ ஒரு 27 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் வெளியே போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஒரு கம்பெனி இனிஷியலி பில்ட் ஆகும். இதை ஃபஸ்ட்டு ஆஸ் அ ஃபவுண்டராக நம்பணும். இதுக்கு உட்காந்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஐயோ இப்படி வராங்க இப்படி போகிறாங்க, அப்படி வராங்க இப்படி போகிறாங்க. இட்ஸ் த சைக்கிள் அண்ட் திஸ் இஸ் ஹவ் எல்லா ஸ்மால் கம்பெனிஸும் இப்படி தான் பில்ட் ஆகிருக்கும், அப்படி தான் ஆகணும். அப்படி ஆகலைன்னா தேர் இஸ் சம்திங் அன் எரர். ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கான்ஷியஸாக பிலீவ் பண்ணோம். ஒவ்வொரு 10 பேர்லையும் ஒருத்தர் 2 பேர் நம்மளுக்குரிய ஆள் வருவாங்க. அவங்கள ஜென்யூனாக கேர் பண்ணி அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுங்க. எப்பா என்கிட்ட இவ்வளோ தான் வந்திருக்கு, உனக்கு நான் என்ன இவ்வளோ தான் ஹை கொடுக்க முடியும், உனக்கு வரும்போது தரேன். அது மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தே வில் ஆல்சோ பிலீவ். அண்ட் உங்களோட விஷன் வந்து அவங்களை நல்லா ட்ராவல் பண்ண வைக்கும். அண்ட் when you grow as a big company, you have to take care of them. Okay, so you can even give them the shares of the company, you can give them bonuses. So இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாயல் டீமுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் which they will enjoy in a longer period. ஓகே. ஸோ ஹவு காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் ஃபார் அஸ், அது சேம் வே அவங்களுக்கும் ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நீங்கள் வந்து என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி பேசும்போது அதை எப்படி நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறீங்க? இப்போ இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு 100 பேர் போகிறதுக்கு அந்த மன தைரியம் இருக்கணும். ஏன்னா 100 பேர் நம்ம போகிறாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் எப்படி பில்டப் பண்ணி? ஓகே, பின்னாடி சட்டை நல்லா கிழிஞ்சிருக்கு ப்ரோ, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ இனிஷியலி நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ்லாம் போயிருக்கேன். என்னடா இப்படி தட் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா. ஆனால் ஒரு தடவை சட்டை கிழியும் போது தானே கஷ்டமாக இருக்கும், பல தடவை கிழியும் போது அப்போ அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அடுத்த செட் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க, ஒரு 4 to 6 லீடர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க இப்போ அந்த சுச்சுவேஷனில், ஏன்னா இப்போ அவங்க ஹையரிங் பண்ணுறாங்க, தே ஆர் ஃபீலிங் தட். அப்போ அவங்ககிட்ட வந்து சிரிச்சுட்டு அப்படிதான் நடக்கும், ஜாலியாக விடு, ஃப்ரீயாக விடு. இப்போ நான் ஒன்று எதாவது சொன்னேன்னா ஏன் ஹையர் பண்ணேன்னு கேள்வி கேட்டேன்னா, நானே அமைதியாக இருக்கும்போது நீ ஏன் ஜாலியாக இருக்குன்னு, இல்லை அஷ்கர் நான் எடுக்க முடியலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சி தட் ஹேப்பன்ஸ். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட எப்படி ஜாலியாக பேசுகிற மாதிரி இட்ஸ் ஹேப்பன். அப்படி தான் நான் உங்களை எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் லாயலான டீம் வரும். அண்ட் தே ஆர் ஆல்சோ சீயிங் த செகண்ட் செட் ஆஃப் அவங்களுக்கு கீழே உள்ள அந்த லாயல் டீம், தே ஆர் ஃபீலிங் தட் ஓகே ஒன்றா வருது அப்படிங்கும்போது நவ் அவங்களும் ஓரளவுக்கு ஓகே ஃபைன், இது இப்படி தான் நடக்கும். இப்போ வந்து போகுது. சி நிறைய பேர் எங்கள் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஹாஃப் டேல கிளம்பிலாம் போயிருக்காங்க, சொல்லாமலாம் போயிடுவாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா. இது என்ன ரீசன் கூட எங்களுக்கு தெரியாது. அது சொல்லிட்டு போனால் சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை பெயிண்டிங்ஸோ இதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது தான். இட்ஸ் லைக் கிரவுண்ட் ரூல், லைக் பண்ண முடியாது. பெட்டர் தே லெஃப்ட் டு தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். மேபி அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு கூட வந்திருக்கலாம், இங்கே வந்து போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைனா அப்பயே கூட வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் எஸ். சி நான் என்ன சொல்லுவேன், யூ கேன் பிளேம் பீப்புள் அகெயின். லைக் சி எவ்ரி சோல் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரையாரிட்டி அண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் விஷன். அவங்க செட் ஆனால் அவங்க இருக்க போகிறாங்க, செட் ஆகலாம் அவங்க இருக்க போகிறதில்ல. சி அப்படி நம்ம நினச்சோன்னா நம்ம கம்பெனியில் தான் ஆல்ரெடி இருந்திருக்கணும். ஏதோ ஒரு கம்பெனியில் அடுத்தடுத்த கம்பெனி நம்ம மாறி இருக்கக்கூடாது. சி வி ஆல்வேஸ் தர்ஸ்ட் ஃபார் ஆர் ஓன் ஜாய் இல்லையா, நம்மளோட பேஷன் நம்மளோட விஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். வி ஹேவ் டு அக்செப்ட் தட், வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். ஆஸ் அ ஆண்டர்ப்ரனராக நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து எப்படி வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக மோட்டிவேட்டடாக இப்படி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் என்ன? சி மைண்ட் செட் இஸ் வெரி க்ரூஷியல் ப்ரோ. லைக் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மைண்ட் செட் எப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும்னா வென் யூ ஹவ் பீன் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். ஓகேங்களா. சி இன்றைக்கி நீங்களாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும், பீட் எனி ஒன் ஐ சி ஹியர், வி ஆர் இன் அவர் பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த லைஃப். அதை நம்ம ஒத்துக்கிறோமா? கரெக்டு. ஃபஸ்ட் அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கோமா? சி சம்வேர் நம்ம ஜீரோலேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம், ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருப்போம். எத்தனை பேர் இன்னும் ஜீரோவில் இருக்காங்க, எத்தனை பேரோட லைஃப் இன்னும் ஒஸ்ட்டாக போயிருக்கு, எத்தனை பேர் அவங்களோட லவ்ட் ஒன்ஸை இழந்துட்டுருக்காங்க, எத்தனை பேர் உயிர் இழந்துட்டுருக்காங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை. நமக்கு இது எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம ஏன் கஷ்டப்படணும், இல்லை நம்ம ஏன் வந்து ஒரு மாதிரி எம்ப்ராஸ்டாக இருக்கணும், ஏன் டென்ஷனாக இருக்கணும்? பி கூல், எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஃபார் அன் ரீசன் அண்ட் இட் வில் ஹேப்பன். ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்மளோட விஷன் அண்ட் மிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். ஓகேங்களா. மைண்ட் செட்டில் கிராட்டிடியூட் காமிக்க த வேர்ல்ட் வில் லுக் அட் யூ இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா. நம்ம இது நடிக்கவும் முடியாது. வி ஹாவ் டு பி ஜென்யூன்லி சே தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங். ஓகேங்களா. ஸோ பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ், பி தேங்க்ஃபுல் ஃபார் த கார் யூ ஹேவ், பி தேங்க்ஃபுல் ஃபார் த பைக் யூ ஹேவ், பி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஸ்பேஸ். சி இதுவே எங்களுக்கு வந்து பிளெஸிங் ப்ரோ. சி இதுவே எங்களுக்கு பிளெஸிங் ஆக்சுவலி, டு பி ஃப்ராங்க். இது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னடா ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எங்களுக்கு பிளெஸிங் ஆக்சுவலி. சி எல்லாருக்கும் வி ஆர் கிவிங் அ லேப்டாப் ஃப்ரம் அவர் கம்பெனி.
ஓகேங்களா. ஒரு ஸ்பேஸு, ஓகே, ஏசி ரூமு, இதுவே எங்களுக்கு ஒரு பிளெஸிங். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் இருந்தோம் பக்கத்தில், ஒரு 9 சீட்டர் ஆஃபீஸ். அது எங்களுக்கு அப்போ அது பிளெஸிங்காக இருந்தது. ஓகே, ஏன்னா வி ஸ்டார்டட் ஃப்ரம் நத்திங். ஓகேங்களா. ஸோ மைட் பி ஃபியூச்சர் யூனிவர்சல் வில் பிளெஸஸ் வித் மோர் அபண்டன்ட். ஆனால் இதை ஒவ்வொரு ஸ்வீட் ஸ்பாட்டாக தான் நம்ம தாண்டி ஆகணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். செகண்ட் மைண்ட் செட் வந்து என்னென்னா ஜஸ்ட் க்ரோ, ஜஸ்ட் கோ அண்ட் ஹிட். இதில் வந்து சமரசமே கிடையாது. ஹாவ் அ கோல் விச் இஸ் unmatchable or unimaginable. Like people have to say you are very crazy, you can't achieve. Like 1 crore 2 crore பண்ணிட்டு திடீர்னு 25 crore பிளான் பண்ணா வாட் they'll say, என்னடா இது, ஒரு 5 கோடினா ஓகே, 25 கோடியை பிளான் பண்ணுறேன். ஆனால் அப்படி தான் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் 5 கோடியை தாண்டுவீங்க, இல்லைன்னா 5 கோடி கூட வராது. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்ஷனல் டார்கெட் செட் பண்ணி அதுக்கு வீரியமாக வேலை செய்யணும். ஓகே, நானுமே போஸ்டர் பார்த்தேன். பார்த்தீங்களா? 2025 100 கோர்ஸ்னோட நான் என்ன நினச்சேன்னா, சரி ஆல்ரெடி ஒரு 50-60 கிராஸ் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது தெரியுது. இல்லை ஆக்சுவலி அப்படின்னு இல்லை. சி இட்ஸ் சம்திங் லைக் வி ஹாவ் டு கிரியேட் திஸ் பர்டிகுலர் விஷன் வித் த பீப்புள். ஓகே, அப்படின்னா தான் அவங்களும் ஓடுறது கரெக்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ we have to make sure people also stick with this for that vision. See நிறைய கம்பெனிஸில் வந்து கார் கொடுத்து பார்த்துருப்பீங்க, ஷேர்ஸ் கொடுத்து பார்த்துருப்பீங்க, ரைட். ஸோ ஆனால் அது எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னா கிடையாது. ஏன் எல்லாரும் வந்து அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, விஷனோட அட்டாச் ஆகிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன், செகண்ட் பாயிண்ட் ஓரளவுக்கு ஓகே. பட் த ரியல் பாயிண்ட் இஸ் த ஒன்ஸ் ஹூ ஸ்டுட் அப் வென் தேர் வாஸ் நத்திங். ஓகே, they only had the vision but nothing was there. அந்த பிலீவ் பண்ணி அந்த டைம்லேருந்து கூட இருந்த 10 வருஷத்துக்கு கூட இருந்து பில்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு தான் எல்லா பெனிஃபிட்ஸும் போய் சேரும். ஸோ அதுதான் அந்த விஷயம் நம்ம காமிச்சிட்டே இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரானி விஷன் வச்சும்போது தான் நம்ம அதுக்கு ஓடுவோம். அட்லீஸ்ட் சம்வேர் இன் அ பெட்டர் ஸ்பாட்டில் போய் நிற்போம். இப்போ ஒன்றுமே இல்லை ப்ரோ, லைக் ஒரு $1 million பண்ணுங்கிறது எனக்கு ஒரு விஷயமே இல்லை, தடிக்கி விழுந்த $1 million. ஸோ வை ஷுட் ஐ கீப் தேட் அஸ் மை ட்ரீம் அண்ட் ஒர்க்? அது தெரிஞ்சிருச்சு வந்துடும். இந்த கண்ணு கெட்டுற தூரத்தில் இருக்கும்போது நான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ அதை விட எது கஷ்டம், அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் பெட்டரான ஒரு பொசிஷனில் போய் உட்காரும். ஓகே, நம்ம 10 கோர் பண்ணுறது நமக்கு எப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக பண்ணிடுவோம். 100 கோர்ஸ் இன் 2025ங்கும் போது அதுக்கான மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கணும். சூப்பர் சூப்பர். மற்றபடி செல்ஃப் மோட்டிவேட்டடாக வச்சுக்க, நம்ம நிறைய டவுனாக ஃபீல் பண்ணுவோம். பட் வந்து நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் ப்ரோ, ஃபைண்ட் அவுட் யுவர் இக்கிகாய். பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னன்னு தெரியும் போது கஷ்டமே இருக்காது. சரி, உடல் அளவில் ஒரு தூக்க அளவில் நம்மளுக்கு ஒரு சோர்வு இருக்குமே தவிர்த்து, சீரியஸ்லி ஐ ஹவன்ட் ஃபெல்ட் சம்திங் லைக் ஸ்ட்ரெஸ்டாவோ அந்த மாதிரி ஐ திங்க் லைக் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. என்னடா இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உள்ளே நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால வேணால் ஃபேஸ் பண்ணி பண்ணுறது. த ஆக்ஷன்ஸ் வி டேக் அது வந்தது இல்லை. இதுக்கு வந்து நம்ம யாருக்கிட்ட போய் கன்சல்டேஷன் போகிறது அதுவும் நான் பண்ணதில்லை. டெய்லி ஐ ரீட் சம் புக். டெய்லியும் கூட இப்போலாம் ரீட் பண்ண முடியல, சம்டைம்ஸ் ரீட் பண்ணுவேன். பட் எங்கேயா கிளைண்ட் பிளேஸ் போனால் ரீட் பண்ணுவோம். ஸோ அதில் சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஏதாவது பாட்காஸ்ட் கேட்பேன். ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதானே தவிர்த்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது when your purpose is very strong, when you find out the ikigai. So ikigai is so simple. Okay, first question is what you love. Second question is what you are good at. Okay, third is what is paying you. Fourth is what the world need. இந்த 4 கொஸ்டினுக்கும் வரக்கூடிய ஒரு காமனான ஆன்சர் தான் ikigai for you. So when you find the ikigai, okay, you will not ever get a stress or else you will not feel demotivated. So I'll just put an example. Today we asked this question with our team. One of a fine member who is at UXCA, okay, அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச என்னடா தம்பி, உனக்கு வாட் யூஆர் லவ்விங் அப்படிங்கும்போது டிசைன் தான் ஐம் லவ்விங். சரி, இந்த கொஸ்டினோட சேர்த்து வாட் யூஆர் பெஸ்ட் அட் அப்படின்னு நினைக்கிற, அதுவும் டிசைன் தான். ஓகே. தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் பேயிங் யூ, அதுவும் டிசைன் தான். ஃபோர்த் ஒன் வாட் தி வேர்ல்ட் நீட், அதுவும் பெட்டர் டிசைன் தான், வேர்ல்ட் இஸ். ஓகே. ஸோ இந்த 4 டாட்டா அவன் கனெக்ட் பண்ணும்போது ஹிஸ் இக்கிகை இஸ் வாட்னா லைக் design. So how you feel if you are been designing something for a longer period like 5 years 10 years or single product la without even getting any profit or else money make பண்ணாம நீ டிசைன் பண்ண என்ன பண்ணா ஜாலியா பண்ணுவ அப்படிங்கறான். That's what purpose of life will make you happy. So இந்த purpose of life புரிஞ்சிக்காம நீங்க கஷ்டப்படுறது தான் வந்து ஹாப்பி இல்ல. இதே இன்னொரு சினாரியோ சொல்றேன். ஒரு பையன் டீம்ல என்ன சொன்னானா வாட் யூ லவ் கிரிக்கெட், வாட் யூ குட் அட் கிரிக்கெட், ஓகேங்களா, வாட் இஸ் பேயிங் யூ மணி மார்க்கெட்டிங், வாட்
இஸ் லைக் பீப்புள் எதை தேடுறாங்க, பீப்புளும் மார்க்கெட்டிங் தேடுறாங்க. ஸோ அவருடைய பேஷன் இஸ் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் பிளேயிங். ஓகேங்களா. காலிங் எங்கே இருக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட்டிங். See, he is having interest in somewhere, but he is running for the world towards marketing. ஓகே, இது வந்து அவர் தப்பாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல வரல. பர்பஸ் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இல்லை. பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இட் வில் பி a good jump for him. See, ஆனால் இதே பையன் he is very good at work, he is very passionate, but அவனுக்கு வந்து வாட் யூ லவ் அண்ட் வாட் இஸ் மேக்கிங் மணியை இன்னும் கொஞ்சம் கிளியராக பண்ணி அதுவும் மார்க்கெட்டிங் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டான இக்கிகாயாக இருக்கும். அப்படி இல்லை, இந்த ரெண்டுமே கிடையாது, வேறு ஏதாவது பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஊர் சுற்றுறது தான் பிடிக்கும், ஊர் சுற்றுறது தான் ஐம் பெஸ்ட் அட், அதாவது vlog எடுக்கிறது தான் பெஸ்ட் அட். நிறைய பேர் இன்றைக்கி vlog வச்சு மட்டும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. தேர் லிவிங் தேர் சம்பாதிக்கிறது டிஃப்ரெண்ட் ப்ரோ, பட் தே ஆர் லிவிங் ஹாப்பிலி இல்லையா. கரெக்ட். ஸோ that's how when you find your purpose of life it will make sure you are happy. ஸோ அந்த பர்சன் இப்போ எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சதுலேயே மணி பண்ணுறவங்களுக்கு மோட்டிவேட்டட் வந்து எக்ஸ்டர்னல் தேவைப்படாது, பயங்கரமாக இருக்கும், அவனே மோட்டிவேட் பண்ணிப்பான். இந்த பர்சனுக்கு கிரிக்கெட்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் வரும்போது ஒரு மோட்டிவேஷன், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பர்சனுக்கு இந்த பர்டிகுலர் அசோசியேஷன் இருக்கும்போது இது சூப்பராக இருக்கும். இந்த அசோசியேஷனை மீறி வெளியே போகும்போது when he feels that he is not being supportive might be burn out ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது கொஞ்சம் மார்க்கெட்டிங் பற்றி பேசுவோம் ப்ரோ. இப்போது ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் இருக்கிறவங்க, ஆஃப்லைன் ஷாப் வச்சுருக்கவங்க, நார்மலாக இப்போது நான் வந்து வெளியில் போய் மீட் பண்ணும்போது கூடயும் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் வந்து பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நம்மளோட பாட்காஸ்ட்டில் வந்து 2-3 வாட்டி மார்க்கெட்டிங் பற்றி பேசியிருக்கிறத வந்து இப்போ நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், நான் சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்தேன். இந்த மாதிரி நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஃபெஸ்டிவல் அப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு நார்மல் ஷாப்பு, இப்போ பிரியாணி ஷாப்போ வச்சுருக்கவங்க இல்லை பழக்கடை வச்சுருக்கவங்க, இவங்கள மாதிரி இருக்கிறவங்க ஓரளவுக்கு நாலேஜ் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு ஆன்லைனில் எப்படி பண்ணணுங்க, அவங்க வந்து எப்படி வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கோ எப்படி பண்ணணும். சரி, ஆக்சுவலி வந்து எப்படின்னா இப்போ இதெல்லாம் லோக்கல் ஸ்டோர்ஸ் கரெக்டுங்களா. லோக்கல் ஸ்டோர்ஸ்க்கு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு ஒன்று கிடையாது. ஓகே, த பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இஸ் the way they communicate with the client. அந்த ரிலேஷன்ஷிப் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து கடைக்கும் இவங்க கடைக்கும் ஒரு ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பெருசாக இருக்காது. இல்லைன்னா பக்கத்து கடையில் சண்டை போட்டிருப்பாங்க, வேறு கடையே இல்லாமல் இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஸோ நீங்கள் சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அவங்களுடைய நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி ஆஃபர்ஸ் அப்பப்போ அனுப்புறது. இப்போ நீங்கள் இந்த மீன் கடையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எங்கள் ஏரியாவில் பெருங்குடி சைட்லாம் அந்த மீன் கடையில் ஹோம் டெலிவரின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது இந்த நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. சாட்டர்டே நைட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து நாளைக்கு இந்த மீன் இந்த எறா இதெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு ஃபஸ்ட்டே வாட்ஸ்அப் மெசேஜை போட்டு சாட்டர்டே நைட்டே புக் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து இங்கேருந்து டிஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய இது தேவையில்லை, ஓகேங்களா. ஆனால் இதில் அவங்க பண்ண தே வில் பி ஏர்னிங் சம் ப்ராஃபிட். ஓகே, ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ண போதில்லை. இந்த ப்ராஃபிட்டில் 30% அகெயின் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணோம். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பிஸ்னஸாக ஒரு கொஞ்சம் பெரிய கடையாக போடுறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங்னா ஒரு ஆஃபர் இருக்குன்னா அதை ஃபேஸ்புக் ஆடில் பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயினாக பண்ணால் போதும். ஏன்னா இந்த ஸ்மால் கடைக்கு நீங்கள் போயிட்டு வெப்சைட் பர்ச்சேஸ் கேம்பெயின், லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த கடைக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் வருவாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருவாங்க. இந்த 2 கிலோமீட்டருக்கு ரீச் அவுட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ், ஒரு சூப்பரான கிராஃபிக் டிசைனிங் ஏஜென்சி ஹையர் பண்ணி இல்லை ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி வாரத்துக்கு ஒவ்வொரு கேம்பெயின் ரன் பண்ணி ஓகே இன்றைக்கி இது ஆஃபர், சிக்கன் 2 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ, இல்லை ஃபிஷ்ஷு வந்து 1000 ருபீஸ்க்கு வாங்கினா ஒரு 100 கிராம் ஃபிஷ் ஃப்ரீ சம்திங். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் அவங்க ரன் அவுட் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு பழக்கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கிலோ ஃப்ரூட்ஸ் இல்லை 2 kg ஃப்ரூட்ஸ் வாங்கினா 2.5 kg ஃப்ரீ. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படின்னாலே யூ வில் பிகம் ஃபேம் ஃபார் தட், லைக் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். இப்போ அவங்களுக்கு என்ன அவங்களோட ஒரே ப்ராப்ளம்னா மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் உள்ளவங்க, அதாவது கஸ்டமர்ஸ் உள்ளவங்க, இதுதான் ஒரே ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களோட ப்ராப்ளம். ரைட். இதை என்ன சால்வ் பண்ணால் ஆட் ஆஃபர் கொடுக்கும்போது நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அவங்க வர அவங்கக்கிட்ட வச்சு தென் தே பிகம் அ லைஃப் லாங் கஸ்டமர். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகிறது, ஓகேங்களா. இந்த மாதிரியான ஸ்மால் கம்பெனிஸ் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின், இமெயில் அதாவது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கு இப்போதைக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பெரிய கடையை போடணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாற்றணும். ஓகேங்களா. டிஜிட்டலாக வந்து வரணும். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சொல்கிறேன், எடுத்தோடனே வர வேண்டாம்.
ஒரு அளவுக்கு பண்ண பிறகு ஒரு இ-காமர்ஸ் சைட்டை பில்ட் பண்ணி அந்த இ-காமர்ஸ் சைட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே பண்ணிவிட்டு வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து நம்ம வெப்சைட் இதை நீங்கள் இங்கேயே போய் வாங்குங்க, நீங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுறோம். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்னா ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஆப்பாக கன்வெர்ட் பண்ணி தென் இந்த பிராண்டை பெரிய லெவலில் பிராண்ட் அவேர்னஸ் பண்ணி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறது. ஸோ ஒரு ஆப் வந்தால் தான் அந்த கஸ்டமர் இஸ் 100% யுவர் கஸ்டமர். ஆப்பாக வர வரைக்கும் they are not your 100% கஸ்டமர். ஸோ ஆப்பாக வரும்போது யூ கேன் சென்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி ஜொமேட்டோவில் எவ்வளோ புஷ் பார்க்குறீங்க? ஆமாம், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டே இருக்கானா? அவன் காப்பிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, தூண்ட வைக்கிறான். அண்ட் மோர் ஓவர் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் இஸ் மை கஸ்டமர், தே ஆர் வித் யூ ஃபார் யுவர் ப்ராடக்ட். கரெக்ட். அப்போ உங்கள் ப்ராடக்ட் பற்றி நீங்கள் ஒரு புஷ் பண்ணும்போது அவனுக்கு ஒன்றும் பெருசாக வலிக்காது. லைக் இப்போ ஒரு ஆப்பு இல்லை ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கே சம்மந்தமே இல்லாத வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தையோட ப்ராடக்ட் உங்களுக்கு வந்ததுன்னா இட் வில் பி லைக் டசன்ட் மேக் எனி சென்ஸ். நமக்கு தேவையில்லை. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டேஜ் டார்கெட் பண்ணி வரக்கூடிய ஆட் வந்தால் உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. ஒரு ஆச்சி மசாலா ஆட் உங்களுக்கு வந்தால் அது சம்மந்தம் இல்லை. நம்மளுக்கு என்ன டார்கெட் பண்ணணுமோ அது வந்தால் ஓகே, கரெக்டாக. ஆனால் நீங்கள் ஒரு 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 பிராண்டோட ஆப்புக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த பிராண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, அதனால தான் போகிறீங்க. ஸோ that's where this ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இம்ப்ரூவ் பண்ணும். ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஃப்ரெஷ் டு ஹோம் பிராண்ட் கேள்விப்பட்டீங்களா? இந்த பிராண்டோட ஓனர் யார் தெரியல. ஒரு மீன் வித்த கேரளாக்காரரு. ஓகே, நார்மலாக கூடையில் மீன் வித்தவர் ப்ரோ. சம்பர் ஹி ஃபவுண்ட் லைக் இதை டிஜிட்டலைஸ் ஆகினா பெரிய மார்க்கெட் ஆகும் அப்படின்னு நினச்சி பண்ணதான். அதனால தான் டெண்டர் கட்ஸு லீஷியஸ்னு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மீட்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸே வர ஆரம்பிச்சிது. பிஸ்னஸ் க்ரோ ஆச்சு. ஒரு மார்க்கெட்டை ஒரு மீன் வித்தவர் தான் உருவாக்கியிருக்காரு. புரியுதுங்களா? நானுமே அதில் ஆர்டர் போட்டிருக்கேன். அவங்களோடது ரொம்ப கிளவராகவே இருக்கும். அந்த ஃப்ரெஷ் டு ஹோமோடது வந்து 1 kgக்கு இந்த மாதிரி ஓப்பனாகவே 1 kgக்கு 1/2 kg ஃப்ரீ வித் ஃப்ரீ டெலிவரியோடய ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு அக்யூர் த கஸ்டமர். அந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் லாஸ்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா ஒரு கடையை போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லாபம் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலை. புரியுதுங்களா? பிஸ்னஸ்ங்கிறது இட்ஸ் அபவுட் அக்யூரிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் எல்ஸ் ரீச்சிங் யுவர் பிராண்ட் டு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். இந்த ரெண்டை தான் பண்ணணும். சரி, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு ஹே நான் வந்து 60% நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், ஆனால் நான் 10 லட்சம் தான் டர்ன் ஓவர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ₹1 தரமாட்டான். அதே இன்வெஸ்டர் நான் ப்ராஃபிட் பண்ணலை, எனக்கு கேஷ் பேர்ன் ஆகிட்டு இருக்கு, ஆனால் என்கிட்ட 2 லட்சம் கஸ்டமர் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கோடினா கொடுப்பான். ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸாக மாறி ப்ராஃபிட் வருங்கிறது இன்வெஸ்டர்ஸ். அவனோட கஸ்டமர் பேஸ் இருக்குது. இந்த கஸ்டமர் பேஸ் வச்சு என்ன வேணாலும் நான் ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். 2 lakh கஸ்டமர் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இஸ் லூசிங். இப்போ 100 crore ஃபண்ட் ஆகுதுன்னா அதை வச்சு 4-5 ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக மாறும். கரெக்ட், ரைட்? இன்றைக்கி ஜொமேட்டோ இஸ் லாஸ் மேக்கிங். ஓகேங்களா? பட் டூ யூ திங்க் ஜொமேட்டோ வில் பி லாஸ் மேக்கிங் ஃபார் நெக்ஸ்ட் 25 years? கண்டிப்பாக இல்லை. ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ பக்கம் மாறுறோம், எவ்வளோ பேர் வந்து வி ஆர் டிபெண்ட் ஆன் தீஸ் டெலிவரி ஃபுட் ஆப்ஸ். பிளிங்கிட் ஏன் வந்துச்சு? February 14 பயங்கரமான ரைட்டா? அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 10:30 ஓகேங்களா, நாங்கள் வந்து அடுத்த நாள் நான் ஒரு கஸ்டமர் காலையிலே பார்க்க போகிறேன் ஒரு 7 o'clock. ஸோ ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். பேப்பர் எடுக்கிறோம், பிரிண்ட் அவுட் இல்லை. ஓகே, உடனே நம்ம பசங்க வந்து 10:30 பிளிங்கிட்டில் ஆர்டர் போனால் 10 நிமிஷத்தில் வந்துடுச்சு. accessible. ஆமாம். ஸோ திஸ் இஸ் how you have to see the market. கரெக்ட். எந்த இடத்துல நீட் இருக்கோ அந்த இடத்துல புஷ் பண்ணும். அந்த இடத்துல ப்ராஃபிட் லாஸுங்கிறது இட் ஹேஸ் டு பி கால்குலேட்டட், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எடுத்தோடனே நான் ப்ராஃபிட்டை தான் பார்ப்பேன் அப்படின்னா யூ ஆர் நாட் அ பிஸ்னஸ் மேன் ஆர் எல்ஸ் யூ ஆர் நாட் அன் ஆண்டர்பிரனர். ஓகேங்களா? இட் ஹேஸ் டு பி டன் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். 2022 வரைக்கும் we were ₹0 in profit. Okay. We were not loss making, but we are 0 at profit. This is the first year. 2020 this is the first year we made some profit. Because see, the turnover which we make, we invest back a lot into the team. புரியுங்களா? 27 பேர் டீம் எனக்கு தேவையில்லை இந்த டர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு, இதோட கம்மியாக வச்சுருக்கலாம். பட் we are inventing more things. Like we are turning slowly into a product company. We are slowly turning into a tech company. We are investing on developing products, investing on developing web applications, mobile applications. So இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால we need something. See, this is how we can increase. வருது ஒரு பணம், அந்த பணத்தை நான் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதானே அது க்ரோ ஆக முடியும். கரெக்ட். நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அதை வச்சுக்கிட்டேன்னா நம்ம அதே லெவலில் தான் இருப்போம். ஸோ இஃப் யூ see someone who is at the same position for a longer period, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா they fear to invest.
அப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் 10 ரூபா போட்டேன்னா எனக்கு வந்து 50 ரூபா வருமானு பார்ப்பாங்க. ஸோ க்ரோ பண்ண எடுத்து பெருசாக வரத்துக்கு க்ரோ பண்ண முடியாது. ஓகே, சி I'll just tell you 10 crore பண்ணிவிட்டு அதில் 5 crore லாபம் எடுக்கிறதுக்கும் 1000 crore பண்ணிவிட்டு 10% ப்ராஃபிட் which is 100 crore பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, சி அட் எண்ட் ஆஃப் த டே வி ஃபீல் லைக் 1000 crores பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் நான் போடணும், நான் மண்டே பிச்சுட்டு உருளும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யூ வில் ஹேவ் த டீம் டு டூ தட். நீங்கள் 10 crore பண்ணும்போது உங்கள் மைண்ட் எப்படி மாஸ்டராக ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி தான் 1000 crores பண்ணும்போதும் மாஸ்டராக ஒர்க் பண்ண போகுது. கரெக்ட், right? So you will still be the entrepreneur or you'll still be the founder who is happy with what you are having. Okay, நீங்கள் சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணிடுவீங்க, நீங்கள் டீமை பில்ட் பண்ணுவீங்க, யூ டெடிகேட் த டாஸ்க் டு த டீம், யூ ஆட்டோமேட் எவ்ரி திங் தட் ஹஸ் பீன் ரிப்பீட்டிங். இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சி எக்ஸ்பென்ஸ் ஆக தான் செய்யும், பட் யுவர் ரெவன்யூ இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். கரெக்ட். இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரியான கம்பெனிஸ், அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு? 10%, 12%, 15%, அவ்வளோதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மட்டும். ஆனால் they are doing in billions. So quarter on quarter they are getting in some millions, 100 million, 150 million ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான் இனோவேஷனில்? அவனுக்கு மாதம் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பில்லியன் டாலர்ஸ் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வாக போயிட்டுருக்கு. அவன் நிறைய பணம் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் ஹி இஸ் ட்ரையிங் ஸோ மெனி திங்ஸ். யூனோ லைக் ஆப்பிள் ஈவன் ட்ரைட் ஏஐ பாட், இட் ஃபெயில்ட். இப்போ ஜெமினியோட டைப் பண்ணியிருக்காங்க. ஜெமினி, ஆமாம். ஏன் அவன் ட்ரை பண்ணணும்? அது ஃபஸ்ட்டே ஜெமினியோட டைப் பண்ணியிருக்கலாமே. அவங்க கிட்ட இருக்கு, பேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இஃப் இட் ஒர்க்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஃபார் ஜெமினி. கரெக்ட். அவங்களோட ஓன் சிஸ்டம் ஆயிரும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு ஆப்பிள் இன்டெல்லில் தான் டைப் பண்ணியிருந்தாங்க. ப்ராசஸ் பண்ணி M1, M2, M3 சிப்பை மாற்றிட்டாங்க. M1, M2 சிப் இஸ் இன் ரெவல்யூஷன், வேறு லெவல் ஸ்பீடாக இருக்குல்ல. ஸோ வென் யூ ஹாவ் மனி யூ reinvest in your company. See, just think of, if you don't invest in yourself, which is your company, who will invest? Correct. நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம போயிட்டு இன்வெஸ்டர்கிட்ட போய் ஏன்னா ஃபண்ட் பண்ணுவோம், which is again a bullshit. Like, so scaling அப்படின்னு வரும்போது you have to deal with some profit. ப்ராஃபிட்டே பார்க்காதீங்கன்னு சொல்ல, ப்ராஃபிட் கண்டிப்பாக வேணும். ஓகே, ப்ராஃபிட் இல்லைன்னா பிஸ்னஸ் பெருசாக ரன் பண்ண முடியாது. பட் அந்த ப்ராஃபிட்டில் சம் அமௌண்ட்டை reinvest on your people, reinvest on your company assets, grow that, make the revenue bigger. ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருந்தாலும் ப்ராஃபிட்டோட வால்யூம் பெருசாக இருக்கட்டும். இப்போ இது எனக்கு நல்லாவே ரிலேட் ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கடை வச்சுருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருப்பாங்க. அந்த அண்ணாச்சியோ இல்லை அந்த யாரோ ஒருத்தவங்க 20 வருஷம் ஆனாலும் அந்த கடை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு வீடு இருக்கும், கார் இருக்கும், ஒரு புல்லட் வச்சுருப்பாரு, நல்லா நகை போட்டுப்பாரு. இப்படி ஸ்டாண்டர்ட் ஆஃப் த லிவிங் தான் இருக்குமே தவிர கடை அதே அண்ணாச்சி அவரே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. வேலை என்ன கூத்துனா, அவங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை இந்த சைட்லேருந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க. ஆமாம். ஸோ அவங்க எப்போ ஊருக்கு போனாலும் ராஜா மாதிரி போகிற கடி தங்கத்தை வாங்கி போட்டுருவாங்க. அண்ட் எவ்ரி திங் இங்கே என்னவா இருக்குன்னா இஎம்ஐயில் இருக்கும். கரெக்டு. ஸோ அந்த பிரச்சனை தான் நிறைய பேரோட வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணுவோம். சி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஆண்டர்பிரினர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ எடுத்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இது இருக்க தான் செய்யுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சைக்கிளில் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வீடு வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிக்கிறாங்க. விச் இஸ் அகெயின் லைக், சி வென் யூ பை அன் அப்பார்ட்மெண்ட், ஓகே, த ரூஃப் ஓவர் யூ அண்ட் தி பாட்டம் அண்டர் யூ இஸ் நாட் யோர்ஸ், இஸ் பிலாங்கிங் டு ரூஃப். வந்து அவனுக்கும் சொத்து, பாட்டம் ஃப்ளோர் வந்து கீழே உள்ளவனுக்கும் சொத்து. ஆமாம். அது உனக்கே கிடையாது. தென் வை யூ கோ அண்ட் மேட்லி இன்வெஸ்ட் இன் அன் அப்பார்ட்மெண்ட்? You feel like rent is too high. No, not too high in Chennai especially. Correct. Bangalore and Mumbai some extent okay, I will understand. ஓகேங்களா? இதுக்கு ஒரு 60,000 70,000 நான் இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக 30,000 ரெண்ட்டில் இருந்துட்டு another 30,000 யூ கேன் இன்வெஸ்ட் இன் எனி ஆஃப் தி. எதுவுமே தெரியலனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் அடுத்த 20 வருஷத்துக்கு போடுங்க. இது ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சென்செக்ஸை பாருங்கள். இட் இஸ் லைக் 38 years or 40 years of history வச்சிருக்கு. ஆமாம். கடைசி 40 yearsல it has given a return of around 13 point something percentage, 13 to 14% returns கொடுத்துருக்கு. Much better than anything. Just think of. Okay, so இதை வந்து நீங்கள் சிப் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். sipcalculator.netனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஏன்னா அதில் ஒன்று தான் 30 வருஷத்தை தாண்டி நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போயிட்டு மாதம் 1000 ரூபாய், ஓகேங்களா, ஒரு 12% ரிட்டர்ன், விச் இஸ் நான் அந்த சென்செக்ஸோட கம்மியாக சொல்லுவேன், 10% ரிட்டர்ன், 1000 rupees ஃபார் 40 yearsன்னு போட்டு பார்த்தீங்கன்னா விச் இஸ் 1 crore. 1 crore மேலே
அப்போ ஜஸ்ட் 1000க்கு மேலே ஒவ்வொரு ஜீரோ நீங்கள் ஆட் பண்ண இங்கே ஒவ்வொரு ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10,000 நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 crore, 15,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் 15 crore. ஸோ திஸ் இஸ் ஸோ சிம்பிள். ஆனால் நம்ம டெப்ட்டில் போய் இனிஷியலாகவே உட்காந்துரும். ஒரு 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 பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் டு பில்ட். ஒரு சின்ன ஸ்மாலான நம்ம லைஃப்பை வச்சுக்கிட்டு இட்ஸ் அபவுட் லைக் சி வென் யூ பில்ட் அ நெட் ஒர்த் ஆஃப் 100 crore and you buy a home for 1 crore, it is just 1% of your net worth. கரெக்ட். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. when you have just 2 crore and investing on a home which is bullshit. even though you have money, it's not going to grow. அதே 1 crore தூக்கி உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 10 times க்ரோ ஆகலாம். கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ யூ ஹாவ் டு திங்க் ஆன் தட் வே. இந்த ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும் இருக்கிற மைனஸ் வந்து இதே தான். அன்னைக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் வருது அப்படின்னா அதில் வந்து மறுபடியும் நம்ம எப்படி ப்ராஃபிட்டாக வந்து ஒரு பிஸ்னஸில் போடணுங்கிற ஐடியாஸ் இருக்க முடியும். செகண்ட் திங், இந்த ஷாப்ஸ் வந்து பெரிய பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவங்க வெளியே வளராததுக்கு ஒரு காரணமே கந்து வெட்டி தான். இது உங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்மால் வெண்டர்ஸ், இந்த ஃப்ரூட் ஷாப் வெண்டர்ஸ் வந்து தள்ளு வண்டியில் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுறேன்னா கோயம்பேடு மாதிரியான மார்க்கெட்டில் போயிட்டு 500 ரூபாய்க்கு கந்து வெட்டி, அவன் 500 ரூபாய் எடுக்கும்போதே 400 ரூபா தான் கொடுப்பான். ஆனால் அவங்க 500 ரூபா பே பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இவங்க 500 ரூபாய்க்கு ஓட்டி அவனுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 100 ரூபா 150 ரூபா வச்சாதான் அவங்க சாப்பாடே முடியும். அப்போ அவங்களுக்கு எங்கே அங்கே ப்ராஃபிட் இருக்கும்? ஸோ எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயே காலி. ஓகேங்களா? அந்த கடனே நம்மளை காலி பண்ணிடும். ஸோ கடன் வாங்காமல் நம்மளால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் கடனே வாங்காமல் ரொம்ப பெருசாக க்ரோ ஆனாலும் ஓரளவு க்ரோ ஆகி ஒரு ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? சி யூ திங்க் லைக் இந்த ஸ்மால் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அழிச்சது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. அவங்களே அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் தான் இந்த இதை தூக்கிச்சு. ஓகேங்களா? சி வேர்ல்டு இஸ் இவால்விங் ப்ரோ. ஓகேங்களா? நம்ம இவன் மேலே குறை சொல்லுது அவன் மேலே குறை சொல்லுது நல்லா வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி போயிட்டு நம்ம ஏஐ டூல் வந்துச்சு, இது வந்து நம்மளோட வேலையை எடுக்குதுன்னா அது வந்து தப்பு. ஆக்சுவலி ஏஐ கற்றுக்கோ, இட்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். யூ ஜஸ்ட் லேர்ன் தட். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இவால்வ் ஆகும்போது இவால்வ் ஆகணும். நம்ம இவால்வ் ஆகிறது இல்லை. நம்மகிட்ட அந்த ஃபண்டே இருந்தாலும் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறோம். நிறையா ஸ்மால் ஷாப்ஸ்கிட்ட ஒரு ப்ராப்பர் பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. கரெக்டுங்களா? கேஷ்லேயே ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிடிஎஸ் இருக்காது, ஒரு ஜிஎஸ்டி எடுக்க மாட்டாங்க, ஒரு டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, ஒரு ரெகுலேஷன்ஸ்லேயே இருக்காது. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா இவங்க கந்து வட்டியில் கடன் வாங்குறது போல் பேங்க்கில் கடன் வாங்கலாம் தேவைப்பட்டா கூட. 30% கந்து வட்டியில் கொடுக்குறதுக்கு பேங்க்கில் 10%, 12% இல்லை மேக்ஸிமம் 15% ஸ்டில் எவ்வளவோ சேவ். இது ரெகுலேஷனுக்குள்ள வந்தால் தான் பேங்க். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து போய் லோன் எடுக்கணும்னா அவன் என்ன கேட்பான்? 2 வருஷமோ 3 வருஷமோ ஐடி ரிட்டர்னை கேட்பான். ஓகே, கரெக்டாக? ஐடி ரிட்டர்ன் கொடுத்தா தான் அவன் தருவான் உங்களுக்கு லோனு. அது எப்படி இவங்க கொடுக்க முடியும்? இவங்க ரிட்டர்னே பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராப்பர் அக்கௌண்ட்டே இருக்காது. கரெக்ட். ஸோ எனி ஸ்மால் பிஸ்னஸஸ் ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ஸ்பீக் வித் அன் அக்கௌண்டன்ட், டாக்ஸேஷன் கன்சல்டன்ட். டேக்ஸ் கன்சல்டண்ட்டை பேசி ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 5000 ரூபா போதும். ஒரு எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி பேன் கார்டு உங்கள் நம்பருக்கு வாங்குறதுக்கு. ஓகேங்களா? 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணால் தான் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கலாம். ஒன்றுமே கிடையாது. ஜிஎஸ்டி ஹஸ் ஸோ மெனி பெனிஃபிட்ஸ் ஃபார் பிஸ்னஸ். அஃப்கோர்ஸ் ஒரு கஸ்டமருக்கு அது ப்ராப்ளம் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு பிஸ்னஸ்க்கு பிகாஸ் லைக் சி யூ ஆல்சோ வில் பி ஸ்பெண்டிங். ஒருத்தங்கிட்ட நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த கிரெடிட் தான் அங்கிட்டு போகுது. அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் அ பிக் அமௌண்ட் யூ வில் பி ஸ்பெண்டிங். அண்ட் ஒரு ஜிஎஸ்டி இப்போ நான் போடுறேன்னா இந்த ஜிஎஸ்டி நான் வந்து என் கஸ்டமர்கிட்ட வாங்குற அமௌண்ட்டு தான் நான் பே பண்ண போகிறேன். நான் என் கையிலேருந்து போட போகிறதில்ல. கரெக்டாக? கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது இது எல்லாமே ரெகுலேஷனில் நம்ம பண்ணும்போது என்னென்னா நம்ம அந்த க்ரோத் ஸ்பீட் ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுவிதமான ஒரு அக்ரிகல்ச்சரே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Until unless you become a private limited company, you can't even get a government benefits. Like, so நீங்கள் ப்ராப்பராக இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் ஸோ மெனி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட், வேர் கவர்மெண்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் சேங்ஷன் பண்ணும். இஃப் யூர் பிஸ்னஸ் இஸ் இனோவேட்டிவ், அது கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மளுடைய சொசைட்டி கொண்டு வர போதுன்னா they will give some grant. சில டைம் கிராண்ட் 10 lakhs 20 lakhsலாம் கிடைக்குது. ஆமாம். விதவுட் ஜீரோ கொலாட்ரல், எதுவுமே நீங்கள் பே பண்ணணும். ஜஸ்ட் டேக் எக்ஸ்பெண்ட் யுவர் பிஸ்னஸ். சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கடன் தருவாங்க, எந்த கொலாட்ரலும் தேவையில்லை. ஆனால் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரீபே விதவுட் எனி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மினிமம் இருக்கணும். ஓகே, அது இருந்தால் தான். ஸோ ஜஸ்ட் நிறைய விஷயங்கள்
ஸ்கீம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கீம்ஸ் நிறைய கிடைக்கும் போது யூ கேன் க்ரோ த பிஸ்னஸ் இன் வெரி ஃபாஸ்டர் வே. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், ஒரு பிஸ்னஸ்க்கு 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போதும், ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கிடைக்குதுன்னா அந்த 10 லட்சத்தில் இன்னொரு 5 லட்சத்தை மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணி பிராண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக பில்ட் பண்ணி ஸ்கேல் இட். ஓகே, இந்த மாதிரி இப்போது பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸில் நம்ம ஒரு சேலரி பர்சனாக இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு ஸ்கூல்லையுமே வந்து ப்ராப்பரான ஒரு பர்சனல் ஃபைனான்ஸுங்கிறதெல்லாம் எஜுகேஷனில் இல்லவே இல்லை. நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணணும் ஒரு சேலரி பர்சனாக பர்சனல் ஃபைனான்ஸில்? ஸோ பர்சனல் ஃபைனான்ஸ் இது என்னோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா அண்ட் ஐ ஹேவ் அ வெரி ஹை பேஷன் ஆன் இட். ஓகே. ஸோ ஐ ஹேவ் வெப்சைட் known as fincareplan.com. ஒரு 400 ஆர்டிகல்ஸ் கிட்ட நாங்கள் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி மட்டும் எழுதியிருக்கோம். சூப்பர். அண்ட் எவ்ரி திங் இஸ் மை ஓன் லைஃப் ஜேர்னி. நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான். சி the moment we get a salary, the first step we do is we go on spending things. ஆமாம், ஃபஸ்ட்டு அதை நிறுத்தணும். ஓகேங்களா? நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணிடுறோன்னா எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி மிச்சம் இருக்கிறது நான் சேவ் பண்ணிக்கிறேன், மிச்சம் சொச்சம் தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஓகே, கரெக்டாக? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம பட்ஜெட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 50,000 வருது அப்படின்னா இந்த 50,000ல் எது எனக்கு நீடு, எது எனக்கு வாண்ட்டு, எது எனக்கு சேவிங் பண்ண போகிறேன். நீட் அப்படின்னா இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, மளிகை ஜாமான், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதான் மளிகை ஜாமான் சொல்லிட்டணும். ஓகே. பெட்ரோல், ஓகேங்களா, கேஸு, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸ், இது எல்லாமே நீட்ஸில் வந்து. ஓகே. வாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆசைக்கான தேவைகள். லைக் நம்ம வந்து வெறும் அப்படியே ஸ்ட்ரிக்டாக வந்து வாழ்ந்தனா போனனா அப்படின்னு இருந்தால் வாழ்க்கை போர் அடிச்சு. ஆமாம். அப்பப்போ வெளியே போகிறது, ஃபேமிலியோட ஒரு டின்னர் போகிறது, இயர்லி ஒன் ஏதாவது வெக்கேஷன் போகிறது, அட்லீஸ்ட் எங்கேயும் போகலனாலும் நம்ம அந்த ஊட்டி கொடைக்கானலாக போயிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை மூவி போகிறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஆசைக்கான செலவுகள். இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் தென் ஃபைனலி சேவிங்ஸ். இந்த 3ஐயும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். நார்மலாக என்ன சொல்லலாம்னா 50-30-20, அதாவது 50 ஃபார் நீட்ஸு, 30 ஃபார் வாண்ட்ஸு, 20 ஃபார் சேவிங்ஸ் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 50 ஃபார் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸு, 50 ஃபார் சேவிங். இதுதான் என்னோட பாலிசி. ஆனால் இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நான் என்ன சொன்னால் 30 ஃபார் சேவிங், 20 ஃபார் வாண்ட்ஸு அண்ட் 50 ஃபார் நீட்ஸ். ஓகேங்களா? இது இட் வில் கிவ் யூ பெட்டர் லைஃப். ஓகே. சரி, இந்த 50க்குள்ளே இஃப் நான் சொல்கிற மாதிரி 50க்குள்ளே வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் பத்தலை அப்படின்னா ஐ வுட் சே டு என்ஹான்ஸ் யுவர் டைம் அண்ட் ஏர்ன் மோர் மணி. இட்ஸ் நாட் அபவுட் ஜாபை ஜம்ப் பண்ணி 30% ஹைக் வாங்குறதில்ல. சைடு ஹஸலாக பண்ணி ஏதாவது ஒரு ஏர்னிங்கை உள்ளே கொண்டு வந்து இந்த வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை பூர்த்தி பண்ணிவிட்டு இந்த சேவிங்கை சாலிடாக உள்ளே போகணும். சரி, பட்ஜெட்டிங் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம எடுத்தோடனே பட்ஜெட்டிங்கில் என்ன போடுவோம்? நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குங்கிறத அதான் போடுவோம். ஆமாம், ரைட். கடைசியில் கொண்டு போய் சேவிங்ஸ்னு போடுவோம். அதை மாற்றி போடணும், அவ்வளோதான். நான் அப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டாக்ஸுக்கு இவ்வளோ, மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவ்வளோ, பிபிஎஃப்க்கு இவ்வளோ, எஸ்எஸ்ஒய்க்கு இவ்வளோ. ஓகே. ஸோ பிபிஎஃப் அண்ட் எஸ்எஸ்ஒய் தான் எனக்கு 2 பெண் குழந்தை. ஸோ எஸ்எஸ்ஒய் நான் போடலாம். எஸ்எஸ்ஒய் இஸ் கிவிங் 8.1% ரிட்டர்ன் விச் இஸ் பெட்டர் தேன் தி இன்ஃப்ளேஷன். ஸோ அது போடலாம். ஸோ இந்த 2 தான் ஃபிக்ஸட் இன்கம். மற்றது எல்லாமே ஈக்விட்டியில் தான் இருக்கும். கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்பப்போ பில்ட் பண்ணுவேன். ஸோ அது ஒரு லிக்விட் ஃபண்ட் இல்லை அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டில் போகணும். இந்த 5 முதல்ல இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் தான் ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்னோட பட்ஜெட்டில் இஎம்ஐன்னு ஒன்று கிடையாது. வி ஹேட் 2021 வரைக்கும் இஎம்ஐலாம் இருந்துச்சு. இந்த இஎம்ஐலாம் சப்போஸ் இருந்தால் அதை தான் தூக்கி குப்பையில் கடைசியில் போட்டு வைக்கணும். ஏன்னா அது நம்ம பார்க்கவே கூடாது அதுக்கப்புறம் வாழ்க்கையில். ஸோ இப்படி நீங்கள் டிராஃப்ட் பண்ணும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். அண்ட் நான் ஒன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதம் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஓகே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அடிக்கடி பாருங்கள். ஓகேங்களா? இது எவ்வளோ க்ரோ பண்ணுதுன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி அதை பார்த்துட்டே இருங்க. இவ்வளோ க்ரோ பண்ண போகுது, இதுதான் இவ்வளோ க்ரோ பண்ண போகுது, இன்றைக்கி ஸ்மாலாக இருக்குது, இது நாளைக்கு இவ்வளோ க்ரோ பண்ண போகுதுன்னு பார்க்க அந்த சேவிங்ஸ் மென்டாலிட்டி, அதாவது இன்வெஸ்டிங் மைண்ட் செட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். யூ வில் லேர்ன். இன்வெஸ்ட்மெண்ட்னா சும்மா போய் கண்ணை மட்டும் போகிறதில்ல. யூ ஹேவ் டு லேர்ன் அ லாட். பயங்கரமாக லேர்ன் பண்ணணும். அண்ட் நீங்கள் பண்ண இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். உங்களோட லாஸ்ட் எபிசோடில் கூட ஸ்பீக்கர் பேசியிருப்பாரு. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பணம் அப்படின்னு போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. நான் ரொம்ப லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண யூ லேர்ன் லாட். எங்கள் கம்பெனியில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ டீச் பர்சனல் ஃபினான்ஸ் டூரிங் ஃப்ரைடே இயர்லியர். இப்போ பண்ணுறதில்ல. ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிடும்போது உட்காந்து ஸ்டாக்கை பற்றி பேசுவோம். ஓகே, இந்த ஸ்டாக் இப்படி இறங்கிடுச்சு, என்ன ரைட் டைமா? ஸோ இதெல்லாம் நாங்கள் இங்கே பேசிகிட்ருப்போம். ஓகே. ஸோ
இதை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உங்களை சுற்றி உள்ளவங்க இருப்பாங்க. உங்கள் சுற்றி உள்ளவங்க நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. யூ ஆர் ஜஸ்ட் an average ஆஃப் த பீப்புள் ஹூ அசோசியேட். ஸோ இந்த கல்ச்சரையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணது இந்த பர்சனல் ஃபினான்ஸில் தான். ஓகே. அவாய்ட் எவ்ரி திங் தட் இஸ் அன்வான்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ லிவ் அ மினிமலிஸ்டிக் லைஃப். நீங்கள் வந்து என் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ சிம்பிளாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அவாய்ட் தட் யூ ஃபீல் லைக் இதெல்லாம் பண்ணாதான்ப்பா நம்ம ஒருத்தர் மதிப்போம் அப்படின்னா அதை பண்ணவே வேணாம், மதிக்கவே வேணாம் இவனும் நம்மளை. ஓகே. இப்போ நம்மளோட நெட் அசெட் என்னவாக இருக்கணும் நம்ம முடிவு பண்ணிக்கோம். வி ஆர் ஹாப்பி வாட் வி ஹேவ். சி பீப்புள் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. திஸ் லைக் ஹீ இஸ் ஸோ சிம்பிள். நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ட்டு. ஆமாம். ஓகேங்களா, அது இருந்தால் போதும். லிவ் அ மினிமலிஸ்டிக் லைஃப். ஓகேங்களா. அண்ட் இஃப் சம்திங் இஸ் நெசசரி, ஐ வில் டெல் திஸ் ஒன், இஃப் சம்திங் இஸ் நெசசரி ஈவன் இஃப் இட் இஸ் அ லேக், கோ அண்ட் பை. Okay. If something is not necessary and if they are giving for free, never buy that because it's going to add in consumption to your bucket list in future. இப்போ இந்த பிக் பில்லியன் டே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்லாம் ₹1 கிடைக்கும், போய் வாங்குவாங்க. அது எதுக்கு வாங்குறோன்னு கூட தெரியாது, நமக்கு தேவையே இருக்காது. 5 கிலோ கேஷ்யூ வாங்குறது, 5 கிலோ கேஷ்யூலாம் கெட்டு போயிரும்பா, அதுவே தெரியாது. ரைட், ஏதோ ஃப்ரீயாக கிடைக்குது நான் போய் வாங்குறேன், ஏன் வாங்குறேன் எதுக்கு வாங்குறேன்னு தெரியாது. அண்ட் திஸ் இஸ் ஹவு த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். ஒரு சைட் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பேசினாலும் பிளட் இஸ் மார்க்கெட்டிங் இல்லையா. ஸோ வி நோ லைக் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது. இது கஸ்டமர் அக்யூசிஷன் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஒன்ஸ் உங்களோட டேட் கிடச்சிச்சுன்னா தென் தே வில் யூஸ் லைக் மெசேஜஸ், மெயில்ஸ், ஃபோன் கால்ஸ். அண்ட் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ண பிறகு லைக் அதில் அட்லீஸ்ட் 100ல் 50% பீப்புள் வில் பை அகெயின். ஸோ அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த ஷாப்பிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. வி நெவர் கோ. எஸ் அஃப்கோர்ஸ் மை ஒய்ஃப் கொஞ்சம் எனக்கு அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணால் வி நெவர் கோ டு ஷாப்பிங்ஸ்லாம். அதெல்லாம் கம்ப்ளீட் அவாய்ட் தான் பண்ணுவோம். ஸோ அங்கே போகும்போது என்ன ஆகும்னா சும்மா சொல்லுவாங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்ட்டு, பட் வெளியே வரும்போது ஒரு ஸ்வைப் அடிச்சுட்டு தான் வரும். கரெக்ட், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரும். சி ஒன்றுமே இல்லை ப்ரோ, லைக் இஃப் யூ பீ இன் யுவர் ஹோம், மை ஒய்ஃப் டஸ் சூப்பர் குக் ஃபார் மீ. லைக் சி இப்போ எனக்கு வந்து ஒரு சாண்ட்விச்சே பண்ணணும்னா வீட்டிலே பண்ணி தந்துடுவாங்க, விச் இஸ் வெரி ஹெல்த்தி. இதே நீங்கள் வெளியே போனீங்கன்னா அந்த சாண்ட்விச் 2 பிரெட்டுக்கு ₹10 செலவாயிருக்கும், அதை அவன் ₹300 வித்துட்டு இருப்பான். கரெக்ட். ஏன் தட்ஸ் கோனா பீன் லைக் சி இப்படி தான் யூ ஹேவ் டு கால்குலேட் த திங்ஸ். அதுக்காண்டி வெளியே போகக்கூடாது, வெளியே சாப்பிடக்கூடாது. வி டூ பட் அதை எப்போவுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கரெக்ட். இந்த மாதிரி இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், அவங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோ இல்லை வந்து யூடியூபர், இவங்க வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங்கை பண்ணணும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் மார்க்கெட்டிங். சி டு பி ஃப்ராங்க், ஐ எம் நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர். லிங்க்டின்ல ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 10,000 கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகே. இன்ஸ்டாகிராமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்டின்ல பண்ணுற கான்டென்ட் அப்படியே விஷுவலாக காமிக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ அதுலேயும் கிட்டத்தட்ட 8,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. இட்ஸ் ஆல் ஐ வுட் சே இட்ஸ் அ யூனிவர்ஸ் கிஃப்ட். அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக் லைக் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்லாம் நான் பண்ணல. ஐ டூ போத் த திங்ஸ் டு பில்ட் தி ஆண்டர்ப்ரனர்ஸ், டு ஹையர் தி ரைட் செட் ஆஃப் மைண்ட் செட் பீப்புள் ஃபார் மை டீம். இந்த ரெண்டுக்காண்டு இதை பண்ணுறேன். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பேசிக் ஐடியா. பட் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டராக பார்க்கும்போது இந்த கான்டென்ட் கிரியேட்டர் எக்கானமி இஸ் பூமிங் லைக் ஹெல். லைக் ஒவ்வொரு நீஷ்லேயும் மல்டிபிள் பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சி இப்போது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பிராண்ட் வேல்யூ கிடச்சிருக்கும். ஓகே. பீப்புள் ஆர் நோன். ஓகேங்களா. இப்போது இஃப் தே கம் இன் டு த பிஸ்னஸ் ஆன் வாட் தே நோ வெல், if a person who is good at video editing start a video editing agency, you get a client, scale that. If a person is good at social media, start a social media agency, scale that. ஓகேங்களா. if a person been into personal branding-ஆவே இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதை சர்வீஸாகவும் கொடுக்க பாருங்கள். நிறைய கிரியேட்டர்ஸ் ஹாவ் ஸ்டார்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஓகே, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகேங்களா. நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த கிரியேட்டர்ஸ் உடைய அந்த ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணி தே ஹவ் ஸ்டார்டட் தேர் ஓன் பொட்டிக், தே ஸ்டார்டட் தேர் ஓன் ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ், தே ஸ்டார்டட் தேர் ஓன் ஃபுட் பிராண்ட்ஸ். அண்ட் இது வந்து அவங்க ஸ்கேலும் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். நிறைய பேர் இந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நம்பிட்டு போய் ஒரு கட்டத்தில் when followers get fatigue, they have moved out of the industry. எதுவுமே கிடைக்கலன்னு வெளியே போனவங்களும் இருக்காங்க. ரைட். நிறைய சில பேர் என்னென்னா ஜஸ்ட் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு, ட்ரெஸ்ஸஸை மட்டும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு தே ஆர் ஜஸ்ட் ஷோயிங் தேர் ஃபேஸ். ஆனால் என்னென்னா காம்படிட்டிவ் ஸ்பேஸ் மாற இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இவால்விங். யூ கான்ட் ரிலே ஆன் அ சிங்கிள் திங். சி இன்றைக்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா entrepreneurs should come to content creation and content creators should come to entrepreneurship.
இதில் எது ரொம்ப ஈஸியாக நடக்குது அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஸ் கம்மிங் இன்டு கான்டென்ட் கிரியேஷன் இஸ் பீன் டன் வெரி ஈஸிலி. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டிலே, சென்னையிலே நீங்கள் பார்த்தீங்க எக்கச்சக்கமான ஆண்டர்பிரினர்ஸ் ஈஸிலி பிகம் அ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிகமிங் அன் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் லிட்டில் பிட் டஃப், பட் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அதை அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷை எடுத்து அதில் மட்டும் ஒர்க் பண்ணி ஃபார் another 2-3 years எப்படி கான்டென்ட் க்ரியேட்டராக மாறி இருப்பாங்கன்னா ஒரே நாள் நடந்திருக்காது. இட்ஸ் லைக் 4 years 5 years ஆஃப் சீரியஸ் டெடிகேஷன். கரெக்டாக அதே மாதிரி தான் பிஸ்னஸையும் பில்ட் பண்ணணும். அந்த டெடிகேட்டிவ் மைண்ட் இருந்ததுன்னா தே கேன் ஸ்கேல் அப். சூப்பர் சூப்பர். இப்போது நார்மலாக வந்து நம்ம ஒரு படிக்கணும் அப்படின்னு படிக்கணும்னு நினைக்கிறோமோ இல்லை லேர்ன் பண்ணுறோமோ, படிப்புங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா இப்படி பார்த்து படிக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ஃபோக்கஸாக பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற சில புக் சஜஷன்ஸ், இல்லை பாட்காஸ்ட், இல்லை மூவிஸ், அந்த மாதிரி கொடுக்குற சஜஷன். ப்ரோ ஆக்சுவலி வந்துட்டு ஐ வாஸ் நாட் அ குட் லிசனர் இன் தி இனிஷியல் ஃபேஸ். ஓகேங்களா. ஆனால் இப்போ இருக்கிறது எப்படின்னா, இப்போ இங்கே டீமே பேசியிருக்காங்கன்னா நான் ஃபஸ்ட் அமைதியாக வந்து உட்கார தான் செய்வேன். நான் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஃபஸ்ட் அமைதியாக வந்து உட்காந்து ஐ வில் அப்சர்வ் த திங்ஸ். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் ஆகும்போது மட்டும் கொஸ்டின் கேட்குறது. யார் என் டீமில் வந்து பேசினாலும் அது சின்ன பையனோ இன்றைக்கி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கானோ ஐ வில் ஃபஸ்ட் அப்சர்வ். ஓகே ஏதாவது புதுசாக சொல்கிறானா அப்படிங்கிறத பார்ப்போம். புதுசாக சொல்லணும்னா அது பெருசாக மைண்டுக்கு கொண்டு போக மாட்டேன். ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா புதுசாக சொல்லும்போது எஸ் ஐ லிசன், அதை நாங்கள் எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆட்டிடியூட் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு கண்டிப்பாக தேவை, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா. அண்ட் லிசனிங் வந்து ரீடிங் மூலயமா நடக்கும். கண்டிப்பாக நான் ரீடிங்க்கு வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நானே படிச்சிருவேன். அப்படி இல்லை அப்படின்னா அதோடைய ஆடியோ கேசட் கேட்பேன். லைக் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு இல்லையா. இதை பற்றின ஒரு ஜஸ்ட்டு கவனிச்சு வந்து, அதாவது நம்ம எசன்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும்போது அந்த புக் ரீட் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புக் ரீட் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆடியோ புக்கை கவனிச்சுட்டு வந்து புக் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்கு படிக்கிறனாலையோ ஓகே இல்லை வந்துட்டு யாரோ ஒருத்தங்க சொல்கிறனாலையோ நம்ம பெரிய லிசனராக மாற மாட்டோம். அன்டில் அன்லெஸ் வி பிலீவ் லிசனிங் இஸ் த பிக்கஸ்ட் வெப்பன். சில இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்துட்டு வர்றதில் கூட நிறைய டீல்ஸ் வின் பண்ணலாம். ஸோ லிசனிங் இஸ் அ பிக்கஸ்ட் வெப்பன் அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி மச் பேஷண்ட் ஆன் சம் திங்ஸ். ஜஸ்ட் உங்களோட மைண்ட் அங்கே பெருசாக ரிலவெண்ட்டாக இல்லைனாலும் அமைதியாக இருந்துட்டு வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சம்திங் டு லேர்ன். அண்ட் அந்த மைண்டில் நீங்கள் லேர்னிங் மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், you feel I am expert in this niche, but still respect someone who is speaking in front of you. Listen that, you will at least get one point which will enlighten some strategy in your process. அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து பிகினிங்கில் வரேன், நான் நிறைய கோர்சஸ் வீடியோஸ் பார்க்குறேன். புக்ஸ் மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை எப்படி எவால்வ் ஆகிக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்? ப்ரோ எனக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஒரு புக் கூட படிக்கலை. எனக்கு ஒருத்தங்க என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து மாஸ்டர் எஸ்இஓ அப்படின்ட்டு ஒரு புக் கொடுத்தாங்க. பிகாஸ் ஆஃப் ஐ வாஸ் இன் எஸ்இஓ. அதுவுமே நான் கொஞ்சம் தான் படித்தேன், அதுக்கு மேலே படிக்கலை. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக புக்ஸ் படித்ததில்லை. பட் புக்ஸ் லைக் .com சீக்ரெட், ஓகே, வெப்சைட் டிராஃபிக் சீக்ரெட். ஸோ ரசலோட புக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஹேஸ் கிவன் சம் வைடர் ஆப்ஷன்ஸ் லைக் இந்த ஸ்பேஸ் எந்த அளவு போகும் அப்படிங்கிறது. பட் மேஜர்லி இந்த நீஷில் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ் அண்ட் பிளாக்ஸ் தான். பிளாக் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யூடியூப் அப்படின்னு சொல்லுவேன். யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒரு 7 minutes போடுறதுக்காண்டி இருக்கும். பிளாகில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். நிறைய வெப்சைட்ஸ் வந்து எனக்கு ஈவன் லைக் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டால் ஒரு ஆட் கன்வர்ஷன் ட்ராக்கர் செட் பண்ணுறது, அதை டேக் மேனேஜரில் ஃபயர் பண்ணுறது எல்லாமே நான் பிளாக் மூலியமாக தான் அதை பண்ணியிருக்கேன். வீடியோஸ் அவ்வளோவா கிடையவே. ஸோ நிறைய பிளாக்ஸ் படிக்கலாம். ஸோ இஃப் யூ கெட் இன்ட்ரெஸ்ட் லைக் அதுதான் த பர்பஸ் ஆஃப் லைஃப் ப்ராப்பராக டிஃபைன் ஆச்சுன்னா யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட், யூ வில் கோ ஹிட் தட். இப்போ உங்கள் டீமால் அதை பண்ண முடியலன்னா யூ ஹாவ் டு டூ தட். ஓகே, அதுதான் நீங்கள் லீடர் அப்படிங்கிறது. டீமால் பண்ண முடியல, உன்னாலே பண்ண முடியல போடா அப்படின்னு சொல்கிறதுல அங்கே அர்த்தம் இல்லை. when team needs a solution and you are being the point of solution னா அவங்க உங்களை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா நாளும் உட்காந்து அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டாம். ஆனால் அந்த சொல்யூஷனில் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்கள வந்து பெரிய லெவலில் பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி ஐம் நாட் சேயிங் திஸ் ஆஸ் அன் லைக் ஒரு பெருமைக்காண்டி சொல்லலை, சிம்பிளாக தோண ஒரு விஷயந்தான். ஒரு டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ், ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு இமேஜை கொண்டு வரணும், சரிங்களா. இதை உட்காந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. டெஸ்க்டாப்பில் பண்ணிட்டார், மொபைலில் செட் ஆகாமல் வெளியே எங்கேயோ இருக்குது.
இது என்ன பண்ணுன்னு தெரியல ஒரு 2 மணி நேரமா. அப்போ என்ன சொன்னேன், ப்ரோ இந்த சர்க்கிளோ இந்த இமேஜும் சேர்த்து ஒரு இமேஜாக பண்ணி உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது பண்ணிடலாம், அவ்வளோதானே, போங்க கிராஃபிக் டிசைனர் கொடுங்க அப்படின்ட்டு 5 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. 5 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. ஓகே, சொல்யூஷன் பாயிண்ட் தான் நமக்கு தேவை. இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா when you are very much open. உங்கள் மைண்டை நீங்கள் ரொம்ப கிளியராக வச்சுருந்தீங்க, யூ ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி ஒன் பார்ட் அப்படிங்கும்போது யூ வில் கெட் தீஸ் மெனி ஐடியாஸ் வித் இன் அ செகண்ட். சேல்ஸில் இருந்ததில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சேல்ஸில் சொல்லுவாங்களே கழுத்தில் டை வாயில் போயிட்டு, அது வாயில் போயிலாம் டப்புன்னு வரக்கூடாது, டப்புன்னு வரணும். புரியுதுங்களா? ஒரு இது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சமாளித்து நம்ம மேலே ப்ராப்ளம் தான், நம்மள தான் ப்ராப்ளம் சொன்னோம்னா அங்கே அவ்வளோதான், சேல்ஸ் காலி. அதை எப்படி டிப்ளமேசியாக பேசுகிறது, டிப்ளமேசின்னா லைக் அவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கும் பாதிப்பாகக்கூடாது, ரெண்டையும் சமாளித்து த டீல் ஷுட் கோ ஃபார்வர்ட். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான மைண்ட் செட் எப்போ வரும்னா வென் யூ ப்ராக்டிஸ் தீஸ் திங்ஸ். சில பேர் அதில் ஸ்டக்காகி நிற்பாங்க. ஒரே விஷயம்னா ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கும், அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே. இப்போது நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சஜஷனாக இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதை பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் நான் பண்ண மிஸ்டேக்கை நான் சொல்கிறேன். என்னென்னா, புக்ஸ் ரொம்ப லேட்டாக ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிங்க. எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 பேஜ் இல்லை 5 பேஜ் இல்லை 2 பேஜாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங், பி கிளியர் இன் யுவர் மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்டில் அன்லெஸ் யூ பீன் கிளியர் இன் யுவர் மைண்ட் செட், லைக் எங்கே போகிறோம் எல்லாமே பாசிட்டிவாக எடுக்கிறது. as you know, right, இவ்வளோ நம்ம பேசினதில் you might have seen like என்ன நடந்தாலும் அதை எப்படி இன்னொரு ரியாக்டிவ் ஸ்டேஜ் கொண்டு போய் அதை புஷ் பண்ணுறது, அந்த மைண்ட் செட் அண்ட் ஹேவிங் அ கோர் விஷன் ஆன் யோர். ஸோ இது எல்லாத்தையும் மைண்ட் செட்டோட கிளப் பண்ணும்போது யூ வில் ஃபீல் லைக் யூ கேன் டூ தட். யூ கேன் அட்ராக்ட் தி யூனிவர்ஸ்ட்டு நீங்கள் பேச முடியும். ஓகேங்களா? லைக் திஸ் இஸ் வாட் ஐ நீட், இதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு சப்கான்ஷியஸாக உங்கள் மைண்ட் பேசிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மைண்ட் செட் ஷிஃப்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஷிஃப்ட். சி, this is what the difference I could do. More than like இது எனக்கு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதால இதை நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அது நடக்கட்டும், இதை பண்ணால் அது நடக்கும், அதுதான். if you take the step then you look for the result. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரைட் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. have an ample of good friends associating with me. They whenever I get any questions I'll go with them, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸால் தான் இன்றைக்கி என்னோடய அசோசியேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய க்ரோர்பதிஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ see, when you do something like when you are earning in lakhs and if you want to earn in crores, go associate with the people who will earn in crores. ஓகே. இது அசோசியேட் ஆனால் அவங்களுக்கு பிஸ்னஸ் தர மாட்டாங்க, அவங்களோட மென்டாலிட்டி, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. கரெக்ட். வை பீப்புள் சே லைக் இஃப் யூ வாண்ட் அ குட் கிளைண்ட்ஸ், பெரிய ஆட்களை பழக்கணும்னா கோல்ஃப் போ, டென்னிஸ் கோர்ட் போன்னு ஏன் சொல்கிறாங்க? அங்கே தான் வந்து ஒரு ஹை மைண்டட் பீப்புள், ஹை இண்டிவிஜுவல் நெட்வொர்க்ஸ் இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ தே ஸ்பெண்ட் தேர் பிகாஸ் தே ஃபீல் லைக் அதர் ஹை இண்டிவிஜுவல் நெட்வொர்க்ஸ் பிலாங் தேர். ஓகே. ஓகேங்களா? ஸோ பி அட் த ரைட் பிளேஸ் வேர் யோர் டார்கெட் ஆடியன்ஸ் ஆர், அசோசியேட் வித் தம், பிரிங் தேர் மைண்ட் செட், ஸோ யூ வில் க்ரோ. ஓகேங்களா? ஃபோர்த் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ ஹார்ட் கோர் ஃபினான்ஷியல் பிளானிங் ஷுட் பி த. ஒவ்வொரு ரூபாவும் ரொம்ப பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. நான் சாப்பாடை தவிர்த்து மற்ற எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபைட் எவ்ரிடே ஃபார் தட் பர்டிகுலர் ஃபுட். ஸோ சாப்பாடு வந்து அஃப்கோர்ஸ் அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப அதில் கஞ்சனாக இருக்கிறதே கிடையாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி திங் ஷுட் பி இன் அ மினிமலிஸ்டிக் வே. அஃப்கோர்ஸ் ஃபுட்டுமே ஹெல்த் கான்ஷியஸாக எடுத்துக்கிட்டால் ஹெல்த்துக்கும் நல்லது, வெல்த்துக்கும் நல்லது, ரைட்? ஸோ apart from that, like I'll say like spend some time with the nature, get some quality fresh air, sun oda ukkarunga, and I'll say like write, document your life. So content write பண்ணுங்க. ஓகேங்களா? அது வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை நோட் டைரியாக இருக்கலாம். ஓகே. ஸோ and I would say like if you have a skill, use the skill in 3 ways. One is you can give a service. Okay. Second thing is you can consult. Third thing is you can make a course out of that. Okay. So this is how you can scale yourself with a single skill. 3 விதமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, சூப்பர். இப்போ நெட்வொர்க்கிங் பற்றி நீங்கள் சொல்லும் போது அந்த அசோசியேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நார்மல் பீப்புள் நெட்வொர்க்கிங்கை எப்படி பண்ணலாம்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? See, you have to choose where your target audience are first. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு
ஒரு நெட்வொர்க்கிங்கில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு 5 crores to 10 crores ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நெட்வொர்க்கிங்குள்ளே போகணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் அச்சீவ்ட் ஒரு 50 lakhs 1 crore ரெவன்யூ டர்ன் ஓவர் பண்ணால் தான் போக முடியும்னா ஃபஸ்ட்டு என்னோட கோல் இதாக தான் இருக்கணும். இதை நான் அச்சீவ் பண்ணுறேன்னா உள்ளே போயிடுவேன் 5 to 10 எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு கற்றுக் கிடச்சிரும். 5 to 10 ஏர்ன் பண்ணும்போது அடுத்தது எப்படி 50 to 100 crores ஏர்ன் பண்ணுற நெட்வொர்க் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். செகண்ட் திங், once you enter into that particular networking thing, behave genuinely with everyone. Okay, you have to be very much genuine with everyone. Conscious you love people and you be good to that people. If they give any work, do with 100% quality, right on time, right on the quality how they ask. நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது இல்லை, அவங்கள வின் பண்ணுறது இஸ் ஈக்குவல் டு வின்னிங் 10 to 100 of their own customers. They'll refer you. ஸோ ஒவ்வொரு ஆளுமே ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஆள் இஃப் யூ கிவ் லைக் ஐ ட்ரைட் வித் தட் பர்சன் அண்ட் டசன்ட் ரிசல்ட் மச் அப்படின்ட்டாங்கன்னா மொத்தம் முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கான்ஷியஸாக பிளான் பண்ணுங்கள். செகண்ட், பிஸ்னஸஸ் ஃபெயில் பண்ணுறதுக்கு ஐம் சே லைக் ஏஜென்சி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் எடுக்கணுங்கிறக்காண்டி கிளைண்ட் என்ன சொன்னால் ஓகேன்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நான் பண்ணவே கூடாதுன்னு. லைக் இதுக்கு ரிசல்ட் 6 மாதம் ஆனால் 6 மாதம் தான், நீ 3 மாதத்துக்குள்ள வேணும்னு கேட்டேன்னா நீயே பண்ணிக்க. ஜஸ்ட் பி ஓப்பன் தேட். அப்போ தான் நான் நிறைய கிளைண்ட்ஸ்ட்டு எனக்கு சொல்லியிருக்கேன். லைக் இதுதான் பாயிண்ட். லைக் இஃப் ஐ நீட் த ரிசல்ட் ஐ நீட் 1 2 3 4 5 6. யூ ஹேவ் நாட் டன் 1 2 3 5 6, தென் ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்? அந்த மாதிரி நம்ம கேட்கணுன்னா அது எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. கம்மிங் பேக் டு திஸ் நெட்வொர்க்கிங், ஸோ ட்ரீட் எவ்ரி ஒன் ஆஸ் யுவர் கஸ்டமர் ஆர் எல்ஸ் யுவர் ஃபேஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். உங்களோட ஃபேஸை அவங்க ரியாக்ட் பண்ணால் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். தென் எல்லாரோடையும் நல்லா பழகுங்க. யாருக்கிட்டையும் சரி லைக் நான் இவங்ககிட்ட தான் பழகுவேன் அங்கே போய் குரூப்பிசம் பண்ணாமல் எல்லாருக்கிட்டையும் பழகுங்க. அண்ட் பி அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, இப்போது ஒரு அசோசியேஷன் நான் இருக்கேன்னா அந்த அசோசியேஷனில் எந்த அளவுக்கு என்னால் நாலேஜ் எனக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பீப்புள் ஃபீல் தட் யூ ஹேவ் சம்திங் அண்ட் தே அட்ராக்ட் டு யூ. ஓகே, தேர் பை யூ வில் கெட் த பிஸ்னஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வந்ததுக்கு. உங்களோட ஃபீட்பேக் நம்ம பாட்காஸ்ட் எப்படி இருந்துச்சு? சரி, ஆக்சுவலி வந்து உங்களோட பாட்காஸ்ட் பற்றி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்போது குமார் ப்ரோவோட பண்ணியிருந்த பாட்காஸ்ட் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு காலையில் தான் திருப்பி பார்த்தேன். ஓகே, ஸோ இட் வாஸ் லைக் எல்லா கான்செப்ட்லையும் பண்ணிங்க. ஃபினான்ஸில் பண்ணியிருக்கீங்க, கான்டென்ட் க்ரியேட்டர் பண்ணியிருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பண்ணியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் ஐ வுட் சே ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு 20 to 30 இயர்ஸ்க்குள்ள யங்ஸ்டருக்கு, அண்ட் இஃப் தட் யங்ஸ்டர் இஸ் வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன், க்ரோ பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டருக்கு உங்களோட பாட்காஸ்ட் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறது நான் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். ஸோ எந்த அளவுக்கு என்னால் வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ ஐ தாட் லைக் ஐ வுட் கிவ் தேட் அப்படிங்கிறது தான். அண்ட் ஐ விஷ் யூ அ கிரேட் சக்ஸஸ். இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும், இன்னும் நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸை மீட் பண்ணுங்கள். என்னை விட நிறைய பெரிய ஆண்டர்ப்ரினர்ஸ் இருக்காங்க. நல்லா சின்ன பையன், நிறைய பேரை போய் பாருங்கள். இந்த தேவை யாரும் சின்னது பெருசுலாம் இல்லை ப்ரோ. உண்மையாக உங்களோடது வந்து நிறையாவே வேல்யூவாக இருந்துச்சு. நீங்களும் வந்து சீக்கிரம் அந்த 2025 100 கோர்ஸ்னு ஸ்டிக்கர் மட்டும் இல்லாமல் நல்லா பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்கிறது எங்களோட சைட்லேருந்து விஷயம். தேங்க்யூ ஸோ மச். யூனிவர்ஸோட கிஃப்டால் அது பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்கள் டைம் கொடுத்து வந்து நம்ம பாட்காஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த எபிசோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், சஜஷன்ஸ் அப்படி இல்லைனா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான எபிசோடில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர் ஃப்ரம் வெங்கி.